அருமையான போதகர் ஐயாவுக்காகவும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற 9ஆம் தேதி அடுத்த மாதத்தில் 72 மணி நேரம் அந்தமான் பகுதியில் நாங்கள் ஊழியத்துக்காக போகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம தேசத்தை ரட்சித்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். ஜாமக்காரன் வருகிறான் என்று கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான். எல்லா கரங்களை தட்டி. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளோ முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்ய வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடம் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடம் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியேன் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியேன் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு. சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும், சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும், சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜெபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு, மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜெபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு, மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்கார் வருகிறார், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் அது சந்தோஷப்படுறீங்க? ஆமாம். முதலாவது நம்முடைய சபையில் எல்லாம் நீங்கள் சீசராளாக இருக்க வேண்டும். அல்லையா? எத்தனை பேர் சீசராக இருக்கிற விரும்புகிறீங்க? அவங்க மட்டும் காரியங்களை உயர்த்துங்க. ஓகே. இரண்டாவது, நம்முடைய சபையில் ஜெபிக்கிற ஜாமக்காரர்கள் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க ஜாமக்காராக இருக்கணும்? மூன்றாவதாக, சாத்தானுக்கு எதிர்த்து போராடுகிற போர் சேவகர்கள் சபையில் உழுவார வேண்டும். அதுக்காக எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஏன்னா இது 3 தான் பைபிள் ஃபுல்லாக இருக்கிறது. அல்லையா? ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தி 22, 21 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது சீடன், ஜாமக்காரன், யுத்த வீரன். அல்லையா? பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் தனித்தனியாக வேலை செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சீடன் என்பது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது. அல்லையா? நம்முடைய ஆவியிலே நம்ம ஜெபிக்கிறவளாக இருந்தால் நம் ஜாமக்காரராக மாறுகிறோம். அல்லையா? நம்முடைய சரீரத்தில் சாத்தானுக்கு எதிர்த்து நின்று என்ன பண்ணோம்? எப்போதும் போராடி ஜெபிக்கணும். அல்லையா? இந்த 3மே நம்முடைய புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லையா? அதனால தான் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டரை சுற்றி யார் இருக்கிறாங்க? காவல் ஆள் இருக்கிறாங்க. அதுமாதிரி நம்முடைய சபையை சுற்றி, நம்முடைய மதுரையை சுற்றி 11 தாலுக்கா இருக்கிறது. எத்தனை தாலுக்கா? இந்த 11 தாலுக்காவை சுற்றி யார் இருக்கணும்? ஜாமக்காரர்கள் இருக்கணும். சுற்றி எப்பயுமே என்ன பண்ணணும்? அந்த ஆவிகளை கட்டிக்கினே இருக்கணும். உள்ளே விபச்சாரத்தின் ஆவி உள்ளே வராதபடிக்கு, கொலையின் ஆவி உள்ளே வராதபடிக்கு, சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் உள்ளே வராதபடிக்கு என்ன செய்யணும்? ஜாமக்காரர்கள் இருக்கணும் சபையில். எத்தனை பேர் ஜாமக்காராக இருக்க பாருங்க. ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்கள் இரவில் 1 மணி நேரம் எழும்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்மளாம் ஜெபிக்கிற வீராங்கனைகளாக மாறணும். அல்லையா? அப்போ இந்த பட்டணத்தில் 11 தாலுக்கா இருக்குதுன்னா இதை சுற்றி என்ன பண்ணணும்? இந்த ஆவியில் கட்டிக்கினே இருக்கணும். ஆவியில் துரத்திக்கினே இருக்கணும். ஆவியில் நம்ம நிரம்பினே இருக்கணும். இப்படி நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோம்னா இந்த எல்லைக்குள்ளே என்ன பண்ணாது? இந்த ஆவிகள் உள்ளே வராது. வருமா? வராது. ஏன்னா அதுக்காக நீ ஜெபிக்கிற நீங்கள் ஜாமக்காரனாக இருக்கணும். இயேசு சொன்னால், நான் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வருவேன். அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? அந்த இடத்துல காத்திருக்கிற ஊழியக்காரனே பாக்கியவான். அல்லையா? அப்போ இயேசு 2ஆம் ஜாமத்தில் வருவார் 9 - 12, 3ஆம் ஜாமம் 12 - 3 வரைக்கும். இது 2க்கு நடுவில் அவர் என்ன பண்ணுவார்? எப்பவுமே ஆண்டவர் இறங்கி வந்துனே இருப்பார். அப்போ ஜாமக்காரருடைய வேலை என்ன? இந்த பட்டணத்தை சுற்றி என்ன பண்ணணும்? வேலி அடிக்கணும். புரியுங்களா? மதுவை கட்டாமல் என்ன பண்ண முடியாது. தண்ணியை அவுத்து விட்டால் என்ன பண்ணோம்? இஷ்டத்துக்கு ஓடும். அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? மடையை கட்டிட்டு தான் மதுவை என்ன பண்ண ஓப்பன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆவியில் கட்டினா தான் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். அல்லையா? அதை கட்டுவதுக்கு தான். ஏன்னா நமக்கு ஆண்டு சொன்ன மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. ஏன்னா அது பழைய ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. எங்கள் மாம்ச ரத்தம் தான் வெளிப்பட்டது. இப்போ இருக்கிற யுத்தம்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியிலே யுத்தம் பண்ணுறோம். அல்லையா? ஜெபிக்கிற ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இல்லை விண்ணப்பத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளணும். இல்லை ஜாமக்காரன் ஆவி பெற்றுக்கொண்டு என்ன பண்ணோம்? சுற்றி வேலெடுத்து நம்ம 1 மணி நேரம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஒரு 100 பேர் இதில் ஜாமக்காராக இருக்கணும். ஒரு 100 பேர் யாராக இருக்கணும்? யுத்த வீரனாக இருக்கணும். ஒரு 100 பேர் யாராக இருக்கணும்? சீடனாக இருந்தால் இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கு ஆத்மாவுக்கு சபை கொண்டு வர முடியும். அல்லையா? முடியாதா? ஏன்னா ஆவிகளை கட்டாமல் நான் ஒன்றுமே செயல்படுத்த முடியாது. நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடை பண்ணுறது எதுனா இந்த ஆவிகள் தான். புரியுங்களா? நமக்கு பின்னாடி ஒரு ஆவி இல்லை. ஒரு லேடிக்குள்ளே 60,000 பிசாசு இருந்தது. நாங்கள் ஒரு 21 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். புரியுங்களா? நீ எங்கேருந்துமா வந்தேன்னு கேட்டால் அந்த ஆவி சொல்லுது, நான் குஜராத்லேருந்து வந்தேன்னு சொல்லுது. அப்போ பார்த்துங்க, அவங்க குஜராத்லேருந்து வரும்போது 60,000 பிசாசு எங்கே வந்துட்டாங்க? தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. புரியுங்களா? அப்போ 21 மணி நேரம் ஏன் ஜெபம் பண்ணாது? ஒரு கோழியான முட்டை மேலே எத்தனை பேர் உட்காரணும்? 21 நாள் உட்காந்தா தான் குஞ்சு பறிக்கும். புரியுதுங்களா? அல்லையா? இல்லைன்னா எல்லா முட்டையும் அழிவு போயிடும். அப்போ 21 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணோம்? தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம். ஆனால் மூட்டினே இருந்தார் ஆண்டவர். தானாகவே அது என்ன பண்ணுது? அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்குது. ஏன்னா ஜெபிக்கும் போது தேவன் அக்னி என்ன பண்ணுறார்? பட்டணத்தை மேலே பொழிகிறார். அல்லையா? அப்போ அக்னி இறங்கி வர்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஜெபிக்காமல் வராது. புரியுங்க? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டோம் அவ்வளோதான் போதும் அப்படின்றதான் இல்லை. நம்ம நித்திய ஜீவன் பெற வரைக்கும், பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஜெபாவி எப்பவுமே இருந்துனே இருக்கணும். அல்லையா? ஏன்னா நம்பே தடைப்பட்டு நம்ம பரலோகம் போகாதபடி தடை பண்ணுவோம் பிசாசு. புரியுங்களா? எல்லா ஆவிகளும் கட்டுவதுக்கு நம்ம கட்டினாதான் எழுப்புதல் ஆவி கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றுவார். அல்லையா? அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜாமக்காரர் இருக்கணும். 2வது போர் சேவகர் இருக்கணும். புரியுங்களா? மாடை சுற்றி உள்ளே வராது இருப்பதுக்கு தான் ஜாமக்கார் ஜெபிப்பாங்க.
ஆனால் போர் சேவர்கள் எதுக்குன்னா இந்த வானசேன ஆவிகள் மேலேருந்து இறங்கி வராதபடிக்கு இந்த யுத்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, போர் சேவர்கள் எதிர்த்து நின்று போராடுவாங்க. ஏன்னா மேலேருந்து ஆவிகள் என்ன பண்ணுது, இறங்கி வரும். அந்த ஆவிகளை கட்ட வேண்டியது யார் வேலை, சபையிலே போர் சேவகர்கள். அல்லேலூயா. யுத்த வீரர்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதலை எங்குமே, ஆனால் போர் சேவனை எழுதி வச்சிருக்கிறான். அப்போ போர் சேவர்கள் என்ன செய்யணும், உள்ளே இறங்காது, மதுரை கோட்டைக்குள்ளே வராதபடிக்கு அந்த ஆவிகளை எதிர்த்து நின்று நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டே இருந்தீங்கன்னா அந்த ஆவி உள்ளே வராது. அப்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகுது சபையில். அல்லேலூயா. திரளான மக்களை ஆண்டு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்டது ஆண்டு சித்தம். அல்லேலூயா. ஏதோ நம்ம கொஞ்சம் கூட்டம் ரட்சிக்கப்பட்டுச்சு ஆளத்தான் இல்லை, முழு பட்டணமே ரட்சிக்கப்படணும்னா நம்ம சபையில் எழும்பி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், முழு பட்டணத்தை ஆண்டு கொள்ளையாக கொடுப்பார் ஆண்டவர். புரியுங்களா. திரளான மக்களை ஆண்டு கொடுப்பார். இப்போ எங்களுடைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். இதுவரை 7000 பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. புரியுங்களா. இனிமேல் தான் நாங்கள் இந்த மாதம் தான் ஃபுல் டைம் ஊழியத்துக்காக நாங்கள் வந்தோம். அல்லேலூயா. 40 வருஷம் சனூர் கமாண்டில் வேலை செய்திருந்தாலும் அந்த வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகி இந்த பிப்ரவரி மாதத்தோடு முடிஞ்சிடுச்சு. இப்போ மார்ச்லேருந்து ஃபுல் டைம் ஊழியத்துக்காக ஆண்டு வேறு பிரித்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே 3 நாள் இங்கே முடிச்சுட்டு திருநெல்வேலியில் போய் ஒரு 3 நாள் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு போய் அப்படி திரும்பி வரோம். மறுபடியும் நாங்கள் அந்தமான் பக்கம் போகிறோம். ஏன் அப்படின்னா ஜெபம் இல்லாத ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபம்னாவே சாத்தான் கோமா ஸ்டேஜ் உண்டாயிடும். 2 மணி நேரம் ஜெபம் இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணினே இருந்தால் அவன் போய் படுத்துருவான். இந்த எல்லைக்கே வரமாட்டான் உள்ள. அவ்வளோ ஆத்மாவை நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரிக்க முடியும். அப்போ போர் சேவகர்கள் சபையில் என்ன பண்ணோம், எழுமணும். புரியுங்களா. உங்களை ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வாங்கினான்னு சொல்லலை. நீங்கள் 2 ஹவர் 40 நிமிஷம் தசம்பாகமாக கொடுத்தாவே போதுமானது. அல்லேலூயா. இப்போ 2 ஹவர் 40 நிமிஷம் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். நான் 2 ஹவர் 40 நிமிஷம் என் ஆலயத்தில் என்ன பண்ணுவேன், ஒரு நாளைக்கு கால் வைத்து முழங்கால் படிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு 100 பேர் சீசர்கள், 100 பேர் ஜாமக்காரர்கள் எழும்பி, இல்லை 100 பேர் யுத்தவர்கள் எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆத்மாவே ஆண்டவன் என்ன பண்ண சபைக்கு கொடுப்பார். அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆட்களோ குறைவு. 3ஆவதாக இதெல்லாம் நம்ம கட்டி முடிக்கும் போது தான் சீசர் இறங்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஆத்மாக்களை உள்ளே கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. ஆத்மா அறுவடைக்கு உள்ளே யார் இருக்கணும், சீசர்கள் இருக்கணும். தன்னைத்தான் வெறுத்த தன் சிலுவையை எடுக்கணும். அல்லேலூயா. அதனால் உங்கள் வேலையை விட்டுட்டு நான் வந்து சொல்லலை. நீங்கள் இருக்கிறதுல 2 ஹவர் 40 நிமிஷம் சபைக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே சபை எங்கேயோ போயிடுது. அல்லேலூயா. இதோடைய ஆண்டு சொல்லுவார், 10 ஏக்கரை இடத்த வாங்கி என்ன பண்ணுங்கள், ஒரு 10 லட்சம் பேர் உட்கார்ற அளவுக்கு நான் சபையை கொடுப்பேன் அப்படின்றார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? 1 கோடி பேர் இருக்கிறாங்க. எத்தனை கோடி, 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னா, அதில் 1 கோடி எங்கள் சபைக்கு வேணும்னு கொடுத்தா கேட்டால் கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறல. நம்முடைய விஷன் எவ்வளோ இருக்குது அவ்வளோ தான் நமக்கு கிடைக்கும். புரியுங்களா. போதென்ற மனதோடு இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆத்மாக்கெல்லாம் போதென்ற மனதே கிடையாது. அதுக்கு ஜெபிக்கிறவர்கள் எழுமணும்னா நீங்கள் தான் தோல் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த 3 கூட்டங்கள் இருந்தால் தான். அப்போது முதலாவது நமக்கு தேவை நல்ல ஒரு சீசன் தேவை. புரியுங்களா. உள்ளான மனிதன் நாளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், சத்தியத்தினால பலப்பட்டிருக்கணும். புரியுங்களா. ஆவிக்குரிய நம்முடைய ஆவியில் இந்த ஜாமம் காத்து ஜெபிக்கிறவங்க அதுலேயும் சத்தியத்தில் வளர்ந்துருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு போர் சேவகன் சத்தியத்தில் என்ன பண்ணோம், சத்தியம் தான் நம்மளை என்ன பண்ண விடுதலையாக்கும். புரியுங்களா. அப்போ தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன், ஆலயத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன். இல்லை நீங்கள் ஆலயத்துலேருந்து 1 மணி நேரம் இங்கே ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்கள். சபையினுடைய வளர்ச்சி வேகமாக வளரும். அல்லேலூயா. எப்படி ஈசல் புத்துலேருந்து எப்படி வெளியே வருதோ, நம்ம எதிர்பார்க்காத என்ன பண்ணோம், கோடிக்கணக்கில் வெளியே வரும். அது மாதிரி ஆண்ட சபை என்ன பண்ண, டக்குன்னு சபை வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். புரியுங்களா. ஜெபத்துடைய கலசம், பரலோகத்தில் கலசம் இருக்கிறது, அதை நிரப்பப்பட வேண்டியது வேலை நம்முடைய ஏஜு சபையினுடைய வேலை. அல்லேலூயா. மதுரையில் இருக்கிற இந்த ஏஜு சபையின் மூலமாக தான் அந்த கலசம் நிரப்பப்படும். ஏன்னா இந்த சபையின் பேர் பரலோகத்தில் இருக்கிறது, பாஸ்டர் பேர் பரலோகத்தில் இருக்கிறது, உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய அங்கே ஒரு கலசம் இருக்கும், அதை யார் நிரப்புறது? புரியுங்களா. ஒரு கல் எடுத்து போட்டால் ரொம்ப நாள் ஆகும். அப்போ ஒரே டைமில் நிரப்பணுன்னா எல்லாம் எளிமை என்ன பண்ணோம், நல்லா ஜப வருடமாக வருகிற இந்த வருஷத்தை ஃபுல்லாக ஜெபித்தோம்னா கர்த்தர் செய்வார், இந்த எல்லைக்குள்ளே எந்த அசுத்தை உள்ளே வரவே வராது. அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை இம்மைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கலாம், அது மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கலாம், அதில் ஒரு குறையில்லாத கர்த்தர் நடத்துவார். புரியுங்களா. நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்தா போதும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முதலாவது ஒரு ஜாமக்காரன், ஒரு யுத்த வீரன் எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம்.
ஒரு யுத்த வீரன். வாசிக்கலாம். மைக்கில் மைக்கில் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 2 தீமோத்தேயு 2:3 வாசிக்கலாம். முதலாவது 2 தீமோத்தேயு 2:3 வாசிங்க. மைக் இருந்தால் கொடுங்க, யாராவது வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. 2:3 வாசிங்க. மைக் இருக்கா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன பண்ணோம்? தீங்கு அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல இயேசுக்கு நம்ம எல்லாம் என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல போர் சேவகனாக இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நல்ல போர் சேவகனாக இருப்பேன். அல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகன் யாருன்னா தீங்கை என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். புரியுங்களா? அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். தீங்கு அனுபவிக்கணும் சாதாரண காரியம் இல்லை. ஆனால் அதை சகித்து கொள்வதற்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஒரு பலனை உண்டு பண்ணுவார், ஒரு பரிசுத்த நிறைவு தருவார். புரியுங்களா? அப்போது நல்ல போர் சேவகன் தான் வைராக்கியமுள்ளவனாக மாற முடியும். அல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியமுள்ளவனாக மாற்றக்கூடிய வல்லம் எங்கே இருக்குதுன்னா அந்த யுத்த வீரனுக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நல்ல போர் சேவகனாக நம்ம எழும்பி ஆவியில் அவனை கட்டி நம்ம ஜெபிக்கிற அளவுக்கு இந்த வானசேன ஆவியில் என்ன பண்ணோம்? 2 கரங்களை உயர்த்தி 1 மணி நேரம் நீங்கள் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த எல்லையில் அந்த ஆவி வரையே வராது, எந்த விதமான ஆவிகள் உள்ள வராது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆவிகளுக்கு சரீரம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுது? அது மனுஷனை தேடுது. புரியுங்க? ஒரு மனுஷனை தேவைப்படுகிறது. ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சதை என்ன பண்ணுது? அது வேலையை செய்யுது, திருப்தி அடையுது அதில். அதனால தான் மனுஷனுக்குள்ளே வராதுபடிக்கு தடுக்கிறது எதுனா இந்த யுத்த வீரர்கள். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். இந்த எல்லையில் இருக்கிற அத்தனை விக்கிரத்தின் ஆவிகள் ஆண்டு கட்டுவார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் பண்ணும் ஜாதி மதம் அந்த பெருமையின் ஆவி எல்லாத்தையும் போராமையின் ஆவி ஆண்டு கட்டுவார். புரியுங்களா? அப்போது தேசத்தில் என்ன பண்ணும்? சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும், பராமரிப்பு உண்டாகும். அத்தனை தேவைகளை கற்று என்ன பண்ணுவார்? அழகாக சந்தித்து நிறைவேற்றுவார். நம் பிள்ளைகள்லாம் நல்லா டாப் லெவலில் படித்து முன்னேறுவாங்க. புரியுங்களா? வீட்டில் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்கனால ஒரு நல்ல ஒரு டாக்டராக இருக்கும், ஒரு இன்ஜினியராக இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஆவிகளை கட்டாமல் ஒன்றும் பண்ண முடியும். அதுதான் நல்ல போர் சேவகன் தீங்கை அனுபவிக்கணும். எப்படி தீங்கு அனுபவிக்கணும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எபேசியர் 6:11-12 வாசிக்கும் போது எபேசியர் 6:11-12 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர்கிட்ட எத்தனை ஆயுதம் இருக்குதுன்னு பார்க்கும்போது நமக்கு எத்தனை ஆயுதம் கொடுத்துருக்கிறாரு? 14 வாசிக்கும் போது சத்திய என்னும் கட்சி என்ன பண்ணுங்க? உங்கள் அறையிலே கட்டினவர்களாக, நீதி என்னும் மார்க்க கவசத்தை என்ன பண்ணும்? தரித்தவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுத்தம் என்னும் பாதரட்சத்தை கால்களின் கீழே கொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றையும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை என்ன பண்ணுங்க? பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாக ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்? சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்கள் பண்ணும் வேண்டுதலோடும் விடுத்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. இப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்தியம்னு போட்டிருக்கு. ஃபஸ்ட் இடத்துக்கு என்ன போட்டுக்குது? சத்தியம். தானியேல் 10:21 வாசிக்கிறோம். வேதத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கள் என்ன இருக்குது? அப்போ இந்த சத்தியம், இந்த எழுத்துக்கள் விடாமல் நீங்கள் வாசித்து தியானிக்கணும் ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. தியானிக்கும் போது கனிகள் உருவாகுது. வேதத்தை ஆராயும் போது அறிவு உருவாகுது. அல்லேலூயா. நாலேஜ் உருவாகுது. நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை தேடி வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்துக்குரிய காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வேதத்தை தியானம் பண்ணுகிறீங்களோ, இந்த அறிவும் கனி என்ன பண்ணும்? வளர்ந்துக்கினே இருக்கும். அல்லேலூயா. இப்போ சத்தியம் உங்களுக்குள்ளே வர வரைக்கும் நீங்கள் விடவே கூடாது.
வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஆவியாக இருக்கிறது. அந்த வசனம் ஆவியாக இருக்கிறது. அது மனுஷனுக்கு என்ன உண்டாக்குது? பலன் உண்டாக்கினே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேதத்தை அறியலைன்னா சொல்கிறார் ஆண்டவர், இந்த வேத வாக்கியங்கள் அறியாதவங்க யார் சொல்கிறாரு? சபிக்கப்பட்டவர்னு சொல்கிறாரு. புரியுங்களா? வேதத்தை நீ அறியலைன்னா யார்? அவர் வேலையை அசதே செய்த யார்? சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அறிவில்லாதவர்கள் சங்காரமாகிறார்கள். வேத அறிவில்லாதவங்க சங்காரமாகிடுவாங்க. புரியுங்களா? வேத அறிவில்லாத சிறைப்பட்டு போவாங்க. வேத அறிவில்லாதவர்கள் மிருக குணமெல்லாம் மாறுறாங்க. புரியுங்களா? ஏன் அதெல்லாம் வருதுன்னா நம்ம வேதத்தை என்ன பண்ணுறதில்ல, அறிவதில்லை. அல்லேலூயா. அதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை சங்கீதம் 49 கடைசி வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறா பாருங்கள். சங்கீதம் 49 கடைசி. கணம் பொறிந்தவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அறிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். பாருங்க, கணம் பொறிந்தவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். புரியுங்களா? அதே நீங்கள் 19:2 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 19:2. நீதிமொழிகள் 19:2 பாருங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அல்லேலூயா. இந்த அறிவு சும்மா வருமா? உலக அறிவுக்காக 10 வருஷம் 12 வருஷம் போய் படிக்கிறோம். புரியுங்களா? அது உலக அறிவு. புரியுங்களா? ஆனால் தேவ அறிவு வரணுன்னா இந்த வேதத்தை என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நாட்கள்லேருந்து நீங்கள் வேதத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அதிகாரம் வாசித்தா கூட ஒரு 3 வருஷத்தில் ஒரு முழு பைபிள் என்ன பண்ணலாம்? முடிக்க முடியும். அல்லேலூயா. 10 வருஷம் நீங்கள் சபையில் இருந்தீங்கன்னா 3 முறை வேதத்தை என்ன பண்ணிக்கிறோம்? நல்ல தேறினவளாக மாறணும். ஏன்னா இந்த வேதத்து எழுத்துக்கள் சத்தியங்கள் உனக்கு தெரியலன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அந்த சைடில் தான் உன்னை பலவீனப்படுத்தினே இருப்பான். புரியுங்களா? எந்த பகுதியில் உனக்கு பலவீனன்னு அவனுக்கு தெரியும். உன்னை பலவீனப்படுத்தினே இருப்பான் எப்பவுமே. ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவில் நீ வளர்ந்துனே இருந்தீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலாக்கினே இருக்கும். அல்லேலூயா. விடுதலை ஆக ஆக என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள் புதிய மனுஷனாக மாறுறோம். பரிபூரண மனுஷனாக மாறுறோம். தேவ சித்தத்தை கரெக்டாக செய்வோம். சபைக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு சொல்லத்துக்கு ஆரம்பம் பண்ணுவோம். ஆத்மா ஆதாயம் செய்வோம். தானவே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சும்மாவே உட்காந்துருக்க முடியாது. புரியுங்க? 24 மணி நேரத்துக்கு 8 மணி நேரம் தூங்கினாலும், ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலைக்கு போனாலும், ஒரு 4 மணி நேரம் வீட்டு காரியங்களை பார்த்தாலும், ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு நாம் கொடுத்தோம்னா 100 நாளைக்கு 400 மணி நேரம் ஆண்டு கொடுக்குறோம். அல்லேலூயா. ஒரு வருஷத்தில் எவ்வளோ நேரம் கொடுப்போம் யோசித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு செய்யணும். ஞானமுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அல்லேலூயா. இப்போ வேதத்தை நீங்கள் அறியணும்னா நீங்கள் தான் தினந்தோறும் என்ன செய்யணும்? இந்த வேதத்தில் சத்தியங்களை அறியணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட ஆண்டவர் சொல்ல பாருங்கள். 11:17 வாசிங்க. நீதிமொழிகள் 11:17. தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். கடுரனோ பாருங்க, 2 காரியங்கள் சொல்கிறார் ஆண்டவர். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். உங்கள் ஆத்மாவுக்கு முதல்ல என்ன பண்ண? நீங்கள் தன் ஆத்மான்னு சொல்கிறார் ஆண்டவர். பிறன் ஆத்மா சொல்ல. தயவுள்ள மனுஷனாக இருக்கணும். இந்த தயவுன்றது ஆமீன் கனியில் ஒரு கனி, தயவு. அல்லேலூயா. உனக்குள்ளே அந்த கனி வந்த பிறகு உன் ஆத்மா என்ன பண்ணணும்? நல்ல பூரணமாக உருவாக்கணும். அல்லேலூயா. அவனை நல்ல சீசனாக உருவாக்கப்படணும். நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரனாக உருவாக்கப்படணும். நல்ல யுத்த வீரனாக செயல்படணும். ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வளர தான் சபை வளர்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா வளரணும், நான் விடுதலோடு வாழணும், எனக்கு எல்லா நன்மைகளை அணு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த வேதத்தை என்ன பண்ணுங்கள்? விடாமல் வாசிங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். துதிங்க. ஆலயத்துக்கு விடாமல் வாங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தில் என் மேலே பரிசுத்தம் இறங்குறேன்னு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணி பாருங்கள். அல்லேலூயா. ஆவியானவர் தன் மேலே என்ன பண்ணுவார்? அளவில்லாமல் தன் ஆவியை ஊற்றுவார். ஊற்றி நிரப்பின பிறகு தான் நீ எழும்ப முடியும். அப்போ தான் உனக்கு சத்தியம் விளங்கும். புரியுங்களா? அப்போ தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஆனால் நம்ம சரீரத்துக்கு என்ன பண்ணுறோம்? 8 மணி நேரம் வேலை செய்து சரீரத்துக்கு என்ன பண்ணுறோம்? 8 மணி நேரம் தூங்கி அப்புறம் மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கு எனக்கு 80 கிலோ இருக்குதுண்ணா. இன்றைக்கி இந்த 80 கிலோ எங்கே போகுது? ஒரு நாளைக்கு மண்ணு தான் போகுது. ஆனால் இதையே நான் போஷத்து இருந்ததுன்னா என் ஆத்மா நான் இழந்து போயிடுவேன். அல்லேலூயா. புத்தி உள்ள கண்ணிங்க என்ன பண்ணாங்க? அவங்க எப்போதும் எண்ணெய் கையில் வச்சுருந்தாங்க. புத்தி இல்லாத என்ன பண்ணாங்க? எண்ணெய் இல்லாத இருந்தாங்க. ஆனால் எல்லாமே செய்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லை? ஒரே ஒரு எண்ணெய் மட்டும் தான் இல்லை, அபிஷேகம் மட்டும் தான் இல்லை. அப்போ எல்லாம் இருந்தது. நீங்கள் எல்லாம் செய்திருப்பீங்க, ஆனால் அபிஷேகம் இல்லாத உட்காந்துப்பீங்க. ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஜபத்தினாலே நீ ஜெபிக்கும் போது ஆவியன் தானே என்ன பண்ணுவார்? உன்னை நிரப்புவார். புரியுங்களா? ஒரே நாளில் நிரப்பணும், பல நாளில் நீ ஜெபம் பண்ணினே இருப்ப.
வேதத்தை வாசித்துனே இருப்பேன், புரியுங்களா, சாட்சியாக ஜீவித்துனே இருப்பேன், ஆவியான் பலமாய் உன் மேலே இறங்கிடுவார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ தான் சபைக்கு நீங்கள் ஒரு ஜாமக்காரனாக இருக்க முடியும், யுத்த வீரனாக இருக்க முடியும், ஆண்டவருக்காக நீங்கள் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். நம்ம பகுதியில் இருக்கிறவங்களே ஆத்மாவே ஆதாயப்படுத்தலாம் ஈஸியாக. சாட்சியை ஜீவித்தாக போதும். யாருக்கு இடமில்லாத ஒரு வாழ்க்கை வந்தாவே ஆத்மாவே நம்ம என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம். அதே நீதிமொழி 24ஆம் அதிகாரத்தில், நீதிமொழி 24:12 வாசிக்கலாம், 14 வாசிங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க மறுபடியும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ ஞானத்தை என்ன பண்ணணும், நல்லா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. வேதத்தை ஆராய 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 ஆவியானவர் என்ன பண்ணுவார், அளவில்லாமல் ஞானத்தை கொடுப்பார். இப்போ ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், இன்பமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உன் நம்பிக்கை வீண் போகாது. கொலோசியர் 2:3 வாசித்து பாருங்கள். கொலோசியர் 2:3, கொலோசியர் 2:3 வாசிக்கலாம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாருக்குள்? கிறிஸ்துக்குள். புரியுங்களா? ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார், வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போது அவருக்குள் என்பது இந்த பைபிளுக்குள், வசனத்துக்குள், சத்தியத்துக்குள்ளே தான். அல்லேலூயா. அவருக்குள்ளே என்ன அர்த்தம்? முழு பைபிள் யாரை குறித்து எழுதி இருக்குது? இயேசு பற்றி எழுதி. அப்போ இந்த வசனம் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஞானமும் அறிவு இருக்கிறது. அது ஞானமும் அறிவு என்ன உண்டாக்குதுன்னா பொக்கிஷத்தை உண்டாக்குது. அல்லேலூயா. உனக்குள்ளே ஞான அறிவு இருந்தால் நீங்கள் யார்? பொக்கிஷம் உள்ளவர்கள். புரியுங்களா? அந்த ஞானத்தை அறிவு சும்மா வருமா? அதுக்காக என்ன பண்ணோம்? அதே 11:33 வாசித்து பாருங்கள். ரோமர் 11:33, ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவை. தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளாகி ஆடு எவ்வளவா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? ஞான அறிவு. கிறிஸ்துடைய பொக்கிஷம் என்ன? ஞானம் அறிவு. இப்போ ஆவியான என்ன சொல்ல பாருங்கள். நீதிமொழி 9:9, நீதிமொழிகள் 9:9 வாசிக்கலாம். ஞானம் உள்ளவனுக்கு என்ன செய்? போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தி அடைவான். அப்போ ஞானம் உள்ளவன் நம்ம யார்? கர்த்தருக்கு பயந்தவருங்க. நம்ம எல்லாம் யார்? கர்த்தருக்கு பயந்தவளாக இருக்கனால தான் இங்கே போதிக்கப்படுற அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, கேட்க 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 நீ ஞானத்தில் என்ன பண்ணுவேன்? தேறினே இருப்பாய். நீதிமானாக இருக்கிற நீ ஆண்டோடைய விசுவாசத்தை உள்ளே வரும்போது நீ யார்? அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவங்கள நம்ம நீதிமான் என்று 1 Corinthians 6:11 வாசிக்கிறோம். நம்மளாம் யார்? நீதிமான்கள். ஞானவானாக இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். ஆனால் ஞானவானுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போதகம் பண்ணினே இருந்தால், டீச்சிங் பண்ணினே இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஞானத்தில் தேறினே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே நீதிமானுக்கு உபதேசம் பண்ணும்போது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, கட்டளைகளை கொடுக்கும்போது, அதன்படி நடக்கும்போது அவன் அறிவில் என்ன பண்ணுறான்? விருத்தி அடைஞ்சிடறான். அதனால தான் 10ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ இதெல்லாம் சும்மா வருமா? இந்த ஆத்மா என்ன செய்யணும்? வசனத்தினால் நிரப்பப்படணும். இந்த உள்ளான மனிதனை நீங்கள் என்ன பண்ண? அனுதினமும் இந்த உள்ளான மனிதனை நல்லா போஷிக்கணும். இது என்ன வாங்கினா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும். ஏன்னா இந்த வார்த்தை உள்ளே போய் தான் என்ன பண்ணோம்? தாகத்தை தீர்க்கப்படுகிறது. இரண்டாவது வார்த்தை உள்ளே போகும்போது ஆவியானவர் என்ன பண்ணிடுறாரு? கூடவே உள்ளே போகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக உள்ளே போகிறாரு. ஆவியன் தன் ஆவியை ஊற்றுகிறாரு. நீ என்ன வர? புதிய மனுஷனாக மாறுகிறாய். அல்லேலூயா. இந்த அறிவு வளரணும். அப்போ வேதத்தை நீ விடக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை கருத்தாய் வாசிக்கணும். புரியுங்களா? அதாவது நெகேமியா 8:8 வாசித்து பாருங்கள். நெகேமியா 8:8, நெகேமியா 8:8 வாசிங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். பாருங்க, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணி இருக்கிறாங்க? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை
தீர்க்கமாய் வாசிக்கணும். எப்பவுமே அந்த வசனங்களை வந்து சும்மா அப்படியே என்ன பண்ணக்கூடாது, மேலோட்டமாக வாசனை போகக்கூடாது. தீர்க்கமாய் வாசிக்கணும் முதல்ல. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு அர்த்தம் சொல்லி வாசித்தது அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அப்போ 9ஆம் வசனம் சொல்கிறது, ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி வார்த்தையில் கேட்ட பொழுது எல்லாம் அழுகிறாங்க இப்போ சபையில். அல்லேலூயா. ஏன்னா இந்த வார்த்தை யாருக்கும் கேட்க கிடைக்காது, நம்ம கையில் எழுதி கொடுத்துட்டார் ஆண்டவர். புரியுங்களா? ஒரு காலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் இருந்தது, ஆசாரி கூடாரத்தில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லார் கையில் என்ன வந்துச்சு, வேதம். எல்லார் கையிலும் வேலை வந்துச்சு. ஆனால் இந்த வேதம் உள்ளே வந்ததுக்கு ஏதோ இது வந்து செல்ஃபில் வைக்கிற புத்தகம் கிடையாது. அல்லேலூயா. எப்போதும் இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, சத்தியங்களை என்ன பண்ணிக்கணும், இரவும் பகலாம் இதை என்ன பண்ணோம், விடாமல் நீங்கள் என்ன பண்ணோம், மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும், ஆணுடைய வருகை நாட்கள் வரைக்கும் என்ன பண்ணோம், இதுக்கு நிறைய நேரத்தை கொடுக்கணும். ஜெபத்துக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா நீ சத்தியம் உள்ளே போகாமல் ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போது ஆவியை நம்மை பலப்படுத்தினே இருப்பார். புரியுங்களா? நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை இந்த பட்டணம் என்ன பண்ணுவார், செய்வார். உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார் உள்ள. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட சத்தியம் இருக்கிறது, ஜெப ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவியன் இருக்கிறாரு. உங்கள் மூலமாக பல ஆத்துமாக்கள் என்ன பண்ண சபைக்கு கொண்டு வருவார். நீங்கள் இந்த சபைக்கு ஒரு நல்ல சீடனாக இருக்கணும். புரியுங்களா? எது இருக்கிறீங்களோ இல்லை, நல்ல சீடனாக இருக்கணும், நல்ல ஜாமக்காரனாக இருக்கணும், நல்ல யுத்த வீரனாக இருக்கணும். இப்படி இருக்கும் போது தான் சபை என்ன பண்ணுது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சபையில் இன்னும் பாருங்கள், சபையில் உட்காந்துருக்கு 10 வருஷம் ஆகி கூட அவங்களுக்கு அப்படியே பலவீனம் இருக்கிறது. சிலருக்கு பார்த்து 10 வருஷம் ஆகி கூட கோபம் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தா எரிச்சல் இருக்குது. சிலருக்கு கசப்பு இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்லலாம், தேவையில்லாத வேண்டாத காரியங்களாக இருக்கிறது. இதெல்லாம் எப்போ ஒழியும், ஒரு 3 வருஷத்தில் அழிச்சிடணும் இதை. அல்லேலூயா. ஏன் அடிக்க முடியலை அப்படின்னா சத்தியம் உள்ளே போக மாட்டேங்குது, அதுக்கு நேரத்தை கொடுக்கறதில்ல. இங்கே கேட்குற மெசேஜே பண்ண சண்டே கேட்குறீங்க, மண்டே என்ன மெசேஜ் கேட்டால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பிசாசுக்கு தெரியும். வாசித்து பாருங்கள் அந்த வசனத்தை, 19-13 வாசிங்க. மத்தேயு 19-13 சாரி 13-19 வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்ட. பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, அப்போ ராஜ்யத்தின் வசனம் உனக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், உணர அடையணும். சங்கீதம் 49:3 சொல்லப்பட்டுகிறது. வாசிங்க. சங்கீதம் 49:3 ஆண்டவனா சொல்ல பாருங்க, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் என்ன பண்ணுது. அப்போ இருதயத்துக்குள்ளே அந்த உணர்வு வரணும். சரீரத்தில் உணர்ச்சி வருது. இன்ஜெக்ஷன் போட்டால் டாக்டர் என்ன பண்ணுற, உடனே உணர்ச்சி வருதா இல்லையா, சரீரத்தில் தெரியுது. ஆனால் ஆத்மாவில் இவ்வளோ பெரிய வசனம் உள்ளே போய்க்குது. இவ்வளோ வசனம் நம்ம கேட்டுமே, இந்த வசனத்துக்காக ஒரு வாரம் ஃபுல்லாக மேய்ப்பர் என்ன பண்ணுறாரு, தேடி கண்டுபிடிச்சி ஆவியானவர் மூலமாக கொண்டு வந்து விதைக்கிறாரு. அந்த விதையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாசலில் சபையை விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது எல்லா விதையும் பிசாசு என்ன பண்ணிடுறான், உங்கள் இருதயத்திலேருந்து பறித்து கொள்கிறான். அப்புறம் என்ன, வேஸ்ட் ஆகிடுது, இருதயம் எம்டி ஆகிடுது. அவன் பாவத்தை புகுத்துறான், ஏதாவது ஒரு கவலையை புகுத்துறான், ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியங்களை உள்ளே கொண்டு வந்துடுறான் சாத்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்ட வசனங்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீட்டில் போயிட்டு மறுபடியும் அதே வீட்டில் உட்காந்து குடும்ப ஜபத்தில் இந்த வசனங்களை தியானித்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வசனத்திலும் ஆசீர்வாதம் உண்டு. எல்லா வசனத்திலும் நன்மை உண்டு. எல்லா வசனம் நம்மளை பாதுகாக்கிறது. புரியுங்களா? அப்போது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காததுக்குன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். அவன் தந்திரம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு, அவன் வஞ்சிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கேட்ட வசனங்களை இப்போ 52 சண்டே நீங்கள் வசனத்தை கேட்குறீங்க. புரியுங்களா? 52 சண்டே நீங்கள் வார்த்தை கேட்ட வசனம் கேட்ட அதை நீங்கள் டைரியில் எழுதி என்ன பண்ணியிருக்கணும், உங்கள் அலிமாரில் வைக்கணும். உங்கள் ஷோகேஸில் இந்த 2024 52 சண்டே என்ன பண்ணிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போனேன், 52 மெசேஜையே அழகாக எழுதி நீங்கள் ஷோகேஸில் வச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க என்னம்மா இதுன்னு எடுத்து கேட்போம். அப்புறம் உங்கள் பேர பிள்ளை வருவாங்க, அவன் என்ன இது அம்மா இது தாயா வச்சுட்டு போய்க்கிறாங்க, தாத்தா வச்சுட்டு போய்க்கிறாரு, அவர் 20 வருஷம் சர்ச்சுக்கு போய்க்கிறாரு, 20 டைரி இருக்குது. அந்த 20 டைரியில் என்ன இருக்குது, பொக்கிஷம் இருக்கிறது. புரியுங்களா? பின்னாடி அது என்ன பண்ணோம், அத்தை தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகணும். பொக்கிஷம்னா இதுதான் பொக்கிஷம். மீது எல்லாம் உலகத்தில் கிடைக்கும், ஆனால் வசனம் மட்டும் கிடைக்காது. அல்லேலூயா. உலகம் எல்லாம் கிடைக்கும் உனக்கு போனால், ஆனால் எங்கன்னா போய் பாருங்கள், வசனம் கிடைக்குதா? தேவனுடைய ஆலயத்தில் மட்டும் தான் வசனம். அது மேய்ப்பர்கிட்ட ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனம் எடுத்து என்ன பண்ண, நீங்கள் உங்கள் குடும்ப ஜபத்தில் விடாத 365 நாள் என்ன பண்ணோம், குடும்ப ஜபத்தில் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும்.
இன்றைக்கி ஆவியான என்ன பேசினார் என்கிட்ட அப்படின்னு ஒருவருக்கு ஒரு பேசுனேன். வசனம் என்ன பண்ணோம்? ஆவியின் பட்டயமாக இருக்கிறது, உன் சுபாவத்தை அழிச்சிடும். பட்டயத்தை ஆப்ரேஷன் தேட்டருக்கு எது முக்கியம்? ஆப்ரேஷன் தேட்டருக்கு எது முக்கியம்? பட்டயம் தான் முக்கியம். பட்டயத்தை அப்படியே வயிற்று மேலே வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? அது ஒரு டாக்டர் என்ன பண்ண எடுத்து கரெக்டாக அது என்ன பண்ணோம், நரம்பு கிரும்பு எதுவும் படாமல் அது கட் பண்ணி எடுக்கிறேன்னா, அதுபோல் இந்த வசனம் அதை காட்டிலே தாக்கத்து உள்ளது, வல்லமை உள்ளது. இந்த வசனம் உள்ளே போய் என்ன பண்ணுது? ஆவி ஆத்மா சரீரத்தை அழகாக சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி உன்னை புதிய மனுஷனாக மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எலும்புகளுக்குள்ள என்ன பலவீனம் இருந்தாலும் அந்த எலும்புகள் அத்தனை பலவீனம் என்ன பண்ணிடுது? எடுத்துடும். டாக்டருக்கு போகவே மாட்டீங்க டாக்டர்கிட்ட, புரியுங்களா? உள்ளுக்கிற கட்டிகள் என்ன பண்ணோம்? கேன்சர் கட்டி இருந்தால் இந்த வசனம் உள்ளே போய் என்ன பண்ணோம்? ஊடுருவி பாய்ந்து அந்த கட்டி அப்படியே கரையை வச்சிடும். ஹல்லேலூயா. உன் தலைவலி அப்படியே எடுத்துடும், உன் முதுகு வலி அப்படியே தூக்கிடும். எல்லாமே எடுக்கிற வசனம் தான் எல்லா வேலையும் செய்யும். வசனம் இல்லைன்னா ஆவியான வேலையே செய்ய மாட்டார். அவங்ககிட்ட வெறும் ஆவியானவர் வசனம் இல்லாத வேலை செய்வாரா? அவருக்கு யார் வேணும்? இயேசு வந்து நிற்கிறாரு, ஆவியானவர் என்ன பண்ண புறாவை போல் வந்து நிரம்புறாரு. அதுக்கு பிறகு அவர் எப்போ போனார்? ஆவியானவர் இயேசு மேலே இறங்கின ஆவியானவர் எப்போ போனார்? என் தேவனே என் தேவனேன்னு சத்தம் விடும்போது தான் போனார். அல்லேலூயா. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டி அப்போ தான் என் தேவனே பிதாவையாகியும் பரிசுத்தாயும் கூப்பிட்றாரு. அப்போ தான் விலகிறார். அது வரையும் உள்ளகிறார். அவர் உயிர்த்தெழுந்தவர் மறுபடியும் ஆவியான உள்ளே வந்தாரா இல்லையா? உள்ளதான் வந்துட்டார் மறுபடியும், புரியுங்களா? ஆவியான் நமக்குள்ளே எது இருக்கிறன்னா நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டே இருக்கணும். கீழ்ப்படிந்துட்டே இருந்தால் தான் ஆவியான உள்ளே வேலை செய்ய முடியும். சரிங்களா? நீ கடினப்படுத்தின உங்கள் இருதயத்தை, அப்புறம் வசனம் வேலை செய்யாது. அப்புறம் ஆவியான உனக்கு வேலை செய்ய முடியாது, அவர் அமைதியாக இருப்பார். அல்லேலூயா. ஒரு புருஷனுக்கு மனைவி என்ன பண்ண? எல்லாத்துலேயும் கீழ்ப்படியணும். எது சொன்னால் கீழ்ப்படல என்ன பண்ணுவார் புருஷன்? அது சொல்ல மாட்டார் எதுவுமே, புரியுங்களா? நீ இஷ்டமாக இருமா, நான் வாசல் இஷ்டமாக இருப்போம். அப்போ ஆவியானவருக்கு நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நம்மளை நடத்துகிறவர் எல்லாம் ஆவியானவர் தான். நம்மளை உணர்த்துகிறவர் ஆவியானவர், கீழ்ப்படி வைக்கிற ஆவியானவர். வேதத்தை வாசின்னு சொல்லுவார், இந்த நேரத்தை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். இந்த நேரத்தை உங்கள் வீட்டுக்கு விரோதமாக ஒருத்தர் செய்வேன்னு பண்ணுறான், நீ என்ன பண்ணு? நடு ராத்திரி எழுப்பி ஜெபம் பண்ணு. ஒரு மணி நேரம் முழங்கால் போடு. இந்த நடு ராத்திரி ஆகும்போது எல்லா ஆவிகள் என்ன பண்ணுது? இறங்கி வருது வீட்டு மேலே. நீங்கள் அந்த ஆவியை கட்டி ஜெபிக்கணும், புரியுங்களா? குடும்ப ஜெபத்தில் என்ன பண்ணோம்? அந்த தெருவுக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும், அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும், அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் உனக்கு அந்த 8 மணி நேரம் தூக்கம் நல்லா தூக்கமாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத சொப்பனங்களாம் வந்து நிற்கும், புரியுங்களா? அது மாதிரி ஆவிகளை கட்டுவதுக்கு தான் நமக்கு தேவன் என்ன பண்ணார்? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அவனை 1:13 வாசிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறபடியினால் நமக்கு என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆவியில் கட்டுவதுக்காக அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை வாங்கி சும்மா வச்சுட்டு, புரியுங்களா, நம்ம அந்த ஆவிகளை துரத்தாமல் அந்த ஆவி நம்மளை துரத்தினுக்குது. அல்லேலூயா. அந்த ஆவி கொண்டு வந்து எல்லா வியாதி வச்சுட்டு போயிடுது. காலையில் வந்து பார்த்தா காலையில் 8 மணிக்கு நீங்கள் சபைக்கு வர ஆளுங்க எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துக்கிறாங்க, புரியுங்களா? ஏன் ஆவிகளை கட்ட முடியல? எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார் சீசர்கிட்ட. அப்போ எது வரைக்கும் இருப்பார் ஆண்டவர்? விசுவாசத்தில் வளர்ந்துருக்கணும். 10 வருஷம் ஆயிடுச்சு, நல்ல விசுவாசத்தில் வளர்ந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் பார்த்து 10 பேர் மணந்துருமோங்க, புரியுங்களா? நீங்கள் நெகட்டிவான வார்த்தை பேசி பேசி பழக்கக்கூடாது. நெகட்டிவான வார்த்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. தலைவலியா ஆண்டவருக்கு தெரிவிங்க, அவ்வளோதான். தலைவலியை ஊரெல்லாம் தெரிவிக்கிறீங்க. சுகரை வந்து என்ன பண்ணுறீங்க? வரவங்களுக்கெல்லாம் சுகர் சொல்லியிருந்தா சுகர் என்ன பண்ணோம்? சுகர் என்ன பண்ணுவோம்? அது வளரும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே 100% இருந்தது. இப்போ நீ சுகர்னு ஒரு 100 முறை சொல்லியிருக்கிறேன். அப்போ 100 முறை சொல்லும் போது அது என்ன பண்ண 110 மாறுது. உன் மாதத்துக்கு நீ ஒரு 300 முறை சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக் சுகர் ஆகி ஆட்டோமேட்டிக் ஆள் காணாது போயிடுறாங்க. ஏன் நீ சுகரை சொல்கிற? நம்முடைய ஆண்டவர் இயேசு யார்? வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவ்வளோதான். உங்களுடைய குடும்பத்து காரியத்துக்கு கூட கணவன்கிட்ட கூட மனைவி பலவீனம் வந்தால் கணவன் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, புரியுங்களா? அது ஆண்டவருக்கு தான் தெரிவிக்கணும், புரியுங்களா? எதை ஏற்றுக்கொள்ள முடியும் மனைவி அதை தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கணும். உங்களுடைய குறைகள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு தெரிவிச்சிடணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, இதுலேருந்து என்னை ரட்சிங்க, இதுலேருந்து என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க, புரியுங்களா? என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். குறைகளை ஏற்று போய் யார்கிட்ட சொல்லக்கூடாது? பலவீனம் உள்ளவர்களுக்கு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லலாம், மேய்ப்பருக்கு சொல்லலாம், எனக்கு இந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா மேய்ப்பர் கீழே நீங்கள் ஆற்றி கீழ்ப்படிந்தாவே உங்களுடைய தேவைகள் அத்தனை என்ன பண்ணும்? தானாகவே சந்திக்கப்படும். ஒரு சபைக்கு எத்தனை மேய்ப்பனு? ஒரே மேய்ப்பன் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசுவாசிக்கும் 10 மேய்ப்பன் இருக்கிறாங்க, புரியுங்களா?
தசமபாகத்தை வாங்கி 10 இடத்துக்கு அனுப்பி நிற்பாங்க. ஏன் அனுப்புகிறேன்னு கேட்டால் 10 மேய்ப்பு நான் என்ன பண்ணிட்டேன். புரியுங்களா? ஒரு தாயை போல் ஒரு தகப்பனை போல் சபைக்கு ஒரே மேய்ப்பன் தான். புரியுங்களா? நீங்கள் இந்த மேய்ப்பன்கிட்ட இருந்தால் எல்லா ஊற்றும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் அப்படி நடக்கும். நீங்கள் வந்து முழங்கால் படிக்கிட்டு எங்கள் பெண்ணுக்கு திருமணம் ஆகணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா கர்த்தர் அவர் மூலமாக தான் சபைக்கு என்ன பண்ணுறாரு, ஊற்றா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம மறுபடியும் இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோன் அடிக்கிறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதம் நடக்காதுங்க, இந்த வருஷம் நடக்காது, அடுத்த வருஷம் நடக்கணும். திரும்ப நம்ம 3வது ஆள் பிடிப்போம். இப்படி நம்முடைய ஆவி என்ன பண்ணுறது, ஜம்ப் ஆகினே இருக்குது. அதனால் திருமணம் நடக்கிறதில்ல, வியாதி போகிறதில்ல, எந்த பலனும் போகிறதில்ல. புரியுங்களா? இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, இந்த மேய்ப்பருக்கு கீழே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்க, ஆண்டு கொண்டு சபையில் சேர்த்துருக்கிறார் உங்களை. உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், குழந்தை பிறந்ததுலேருந்து பிரேஸ்டிலேருந்து அடக்க 6 வரைக்கும் யார் பார்க்குவார், மேய்ப்பர் தான் பார்ப்பார். நம்ம என்ன பண்ண அடக்க அவர் வந்து பார்க்க முடியாது. அப்போ யார்கிட்ட இருக்கணும், மேய்ப்பர்கிட்ட தான் இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது எங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து மரணம் சந்திக்கிற நாட்கள் வரைக்கும் அடக்க 6 வரைக்கும் எங்கே இருக்கணும், மேய்ப்பர் கீழே வளரணும். அப்போ தான் அங்கே என்ன பண்ணோம், சபையை கர்த்தர் உயர்த்துறாரு. புரியுங்களா? நம்ம தேவையில்லாத அங்கே சிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்து போயிட்டு பிறகு லாஸ்ட்டு மேய்ப்பர்கிட்ட வந்து ஐயா நாம தப்பு பண்ணிட்டுன்றோம். புரியுங்களா? அப்படின்னா அது உண்டாகுது, அவரால் என்ன பண்ண முடியாது அந்த நேரத்துக்கு. அப்போ தான் நீங்கள் ஒழுங்கும் கிரமமாக உங்களுக்கு கொடுத்த ஆலயத்தில் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்தனே வாங்க. கர்த்தர் கரெக்டாக உங்களுடைய தேவையில் அதன் காலத்தை செய்வார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். 2வது நாம் பார்க்குறோம். இங்கே 2வது ஒரு நல்ல ஒரு போஸ்ட் சேவகனுக்கு பலவிதமான சோதனைகள் வரும். அல்லேலூயா. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதை ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இப்போ சோதனை வந்து வரும். யாருக்கு சோதனை வராது, சோதனை யாருக்கு வராது? 2 பேதுரு 2:9 வாசிங்க. யாருக்கு சோதனை வராது பாருங்கள். 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாரு, சோதனையின்றி அவரே ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீ ஒரு தேவ பக்தி உள்ள மனசனாக மாறிட்டேன்னா அது பிறகு சோதனை என்ன பண்ணாது, அவரே உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருது 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கியம் உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. அந்த மனசிற்கு நேரடிய சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரடியவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக என்ன பண்ண மாட்டார், உங்களை சோதிக்க மாட்டார். அப்போது சோதனை வரும். ஒரு நல்ல போர் சேவகனுக்கு என்ன வரும், சோதனை வரும். அதை எப்படி மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வழிவசை திறப்பார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஆண்டவர் சொல்கிறார் 3வது பார்க்கும்போது தீமை சகிக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த விதவர் என்ன பண்ணணும், பழைய ஏற்பாட்டில் புரியுங்களா, போயிட்டு எதிரிகள் என்ன பண்ணணும், அவங்கள அடித்து புரியுங்களா, முறியடிக்கணும். அல்லேலூயா. முறியடித்து அவங்கள சாகடிக்கிறவங்க விட மாட்டாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன் சத்துருக்களை என்ன பண்ணி சிநேகிக்கணும். அதை நல்ல ஸ்போர்ட்ஸ் சேவகன். நம்மளை யாராக இருந்தாலும் நம்ம சத்துரு என்ன பண்ணோம், புரியுங்களா. இந்த பூமியில் மனுஷனை எல்லாரையுமே நம்ம சிநேகிக்கணும். அல்லேலூயா. நமக்கு யாருமே எதிரி கிடையாது. எதிரி யார், சாத்தான். இந்த சாத்தானை வந்து எல்லாருக்கும் பின்னாடி வேலை செய்வான். புரியுங்களா. ஏன்னா உலகத்திலேயே அவங்க பின்னாடி வேலை செய்யும்போது இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு பின்னாடியே வேலை செய்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம பின்னாடியே வேலை செய்யும் போது அவனை கட்டி ஜெபிக்கணும். புரியுங்களா. அப்போ நமக்கு எதிரி யார், பிசாசு தான். பிசாசுக்கு பலவிதமான ஆவிகள் பேர் இருக்குது பைபிளில். அந்த ஆவிகளை நம்ம என்ன பண்ணோம்,
நம்முடைய ஆவியில் ஆவியானவர் இருந்தால் தான் அது கண்டுகொள்ள முடியும் எந்த ஆவி இங்கே வேலை செய்யுதுன்னு. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வந்து நன்மையான ஒரு காரியம் நடக்கும்போது கூட அது தீமை அதை தகர்ப்பதற்கு நிறைய பேர் எழும்புவாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது எதிர்க்கு யாரெல்லாம் வருவாங்க. ஆனால் நீ ஆவியில் உணர்ந்து பேசி ஜெபிக்கணும். அவங்கள வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடி என்ன ஆவி வேலை செய்யுது. மனைவி பலவீனம் இருந்தால் பலவீனமாக இருந்தால் பின்னாடி வேலை செய்யும் அந்த ஆவி. புரியுங்களா? நீ பலவீனம் மாறிட்டா என்ன பண்ணாது, அது அந்த ஆவி வேலை செய்யாது. உனக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு கசப்பு இருக்குது. அந்த கசப்பை நீ எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, நான் அவன் பிசாசு எங்கே யார் வீட்டுக்கு வருவான்? யார்கிட்ட கஷ்டப்படுறதோ அவங்க வீட்டு தான் அவன் வருவான். நீ எவ்வளோ தான் ஜெபம் பண்ணாலும் அந்த கசப்பு போகாத வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பை எடுப்பதற்கு நீ என்ன பண்ண, ஆண்டவருக்கு தெரிவிக்கணும். ஜெபத்தில் தெரிவிச்சுன்னு, ஆண்டவரே இந்த கசப்பு என்னை விட்டு என்ன பண்ண மாட்டேது. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோன்னா உனக்கு நல்லா வாழறாங்க கூட கஷ்டம் வந்துடுது, போராமல் வந்துடுது. புரியுங்க? நம்ம யார் மேலேயும் போராமல் படக்கூடாது, யார் மேலேயும் நம்ம இறைச்சல் அடையக்கூடாது. கர்த்தர் அவங்களே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேறு நாள் வரும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மளே விட மாட்டார் ஆண்டவர். ஆனால் நமக்குள்ளே யார் மேலே நம்ம போராமல் கொண்டீங்கன்னா அந்த ஆவி வீட்டுக்கு வந்துடும். அவனுடைய ஆயுதங்களை நீங்கள் என்ன பண்ண, நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. எந்த ஆயுதங்கள் இருந்தாலும் என்ன பண்ணிடணும், இயேசு நாமத்தினால் சொல்லி அழிக்கணும், அது வசனத்தினால. அல்லேலூயா. அப்போது எந்த ஆயுதம் நமக்கு சண்டை போகிற குணம் இருந்தால் ஆண்டவர் சீக்கிரமாக இதை விட்டு என்ன பண்ண, என்னை விட்டு நான் எல்லாரையும் நேசிக்கலாம் மாறணும், நான் அன்புள்ளலாம் மாறணும், நான் எனக்கு கோபமாக இருந்தால் நான் சாந்த குணமெல்லாம் மாறணும், எனக்கு சீக்கிரம் சாந்த குணமெல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவரே. கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளை பார்த்து 10 பேர் மனம் திரும்பணும். நமக்குள்ள இயேசு வெளிப்படணும், நமக்குள்ள ஆவியான மற்றவங்களுக்கு வெளிப்படணும். நம்ம பேசும்போது 4 பேருக்கு உணர்வு அடையணும் ரட்சிக்கப்படுறதுக்காக. அல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை வச்சுருக்கிறார் இந்த பூமியில். புரியுங்களா? நம்மளே பலவீனமாக இருந்துக்கின்னு, புரியுங்களா, ரட்சிக்கப்படாதுன்னு கட்டு போய் நீ கடன் வாங்கியிருந்தனா, புரியுங்களா, அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படவே மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா நீ வந்து யார்கிட்ட போய் கடன் வாங்குற, நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். அப்போ யாருக்கிட்டே நம்ம கொடுக்கறது தான் நம்முடைய இயேசு, தவிர எந்த யாருக்கிட்டையும் போய் வாங்குறது கிடையாது நம்ம இயேசு. அல்லேலூயா. நம்முடைய இயேசு யார்? ஐஸ்வர்யம் உள்ளவர். புரியுங்களா? அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் சர்வ வியாபி, அவர் தான் சர்வ ஞானி, அவர் தான் எல்லாரும் கொடுக்கிறவர். புரியுங்களா? அவரை போல் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறவளாக தாங்குறவளாக இருக்கணும் தவிர, நீங்கள் மற்றவங்களுக்கு போய் நன்மை செய்யணும் தான் இருக்கணும் தவிர, நம்ம மற்றவர்களிடத்தில் வாங்கி பிழைப்பு ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அவருடைய இருதயத்தை நீங்கள் அறியணும்னா இந்த வேதத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ தீமையை சகிக்கிறவர்கள் யார்? ஒரு நல்ல போர் சேவகன். அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் 4வது பார்க்குறோம், உபத்திரங்களை நாம் சகிக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியிலே எப்போதும் என்ன பண்ண, நம்ம பெருகிறவர்களாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய கிரியைனா என்ன? அவர் செய்த எல்லா நற்கிரிகளை பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? பிசாசில் துரத்துறாரு, அது ஒரு நற்கிரியை. அல்லேலூயா. வியாதியில் குணமாக்குறாரு, அது ஒரு நற்கிரியை. அந்த கிரியில் நம்ம வளர்றோமா? பிசாசின் கிரியிலே அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். புரியுங்களா? ஆனால் பிசாசின் கிரியில் அகப்பட்டவர்களே நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்குறவருக்கு அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். பிசாசின் கிரியில் அகப்பட்ட அவங்களுக்கு போய் யாரை குணமாக்கணும்? நம்ம தான் போய் அவங்கள என்ன பண்ணோம்? விடுதலை ஆக்க முடியும். நம்ம மேலே அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, பரிசுத்த வசனம் இருக்கிறது, ஆண்டுடைய நற்சாட்சி இருக்கிறது. நம்ம நற்சாட்சியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம மேலே ஆவியான இருக்கும்போது அநேகர்களை நற்கிரிகளை செய்து என்ன பண்ணோம்? விடுதலாக்கி கொண்டு வரணும் சபைக்கு. அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்தால் தான் முடியும். அப்படியே நீங்கள் 10 வருஷம் வந்து அப்படியே உட்காந்து வயிற்று வலியிலே உட்காந்துக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற வியாதியில் அப்படியே இருக்கிறீங்கன்னா அப்போ கர்த்தரை நீங்கள் முழுமையாக தேடலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் தினந்தோறும் நம்மளை விடுதலாக்குறார். அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு உள்ளே வரும்போதே கட்டு உடையும். நீங்கள் ஆலயத்தில் கால் வைக்கும் போதே சத்துருவின் கோட்டைகள் உடைக்கிறார் ஆண்டவர். அந்த விசுவாசத்தோடு உள்ளே வரணும். அப்படிங்க அதே பலவீனத்தோடு வந்து அதே பலவீனத்தோடு போகிறாங்க வீட்டுக்கு. இதுதான் பலவீனத்தை நீக்கிற இடம். எங்கள் இடம்? தேவனுடைய ஆலயம். கட்டுகளை உடைக்கிற இடம் எது? தேவனுடைய ஆலயம். பரிசுத்தம் உண்டாகிற இடம் எது? தேவனுடைய ஆலயம். நீதி உள்ளலாம் மாற்றுவது எது? தேவனுடைய ஆலயம். இந்த இடத்துல தான் நம்மளை என்ன பண்ணுற ஆண்டவர். புரியுங்களா? இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. புரியுங்களா? 2வது என்ன சொல்லலாம், இதை ஒர்க் ஷாப்புக்குள்ளே பழைய வண்டி போயிட்டு இப்போ வெளியே போகும்போது என்ன வண்டியாக போகுது? புது வண்டியாக போகுது. அப்போ நம்ம வந்து உள்ளே வரும்போது எத்தனோ பலவீனத்தோடு வந்தோம். இன்றைக்கி 10 வருஷம் ஆயிடுச்சு.
ஒரு ஊழியக்காருக்கு நம்ம ஒரு உடன்கூடியாக மாற முடியல, ஒரு சீசனாக மாற முடியல, ஒரு ஜாமக்காரனாக மாற முடியல, ஒரு யுத்த வீரனாக முடியல, ஏன் முழு விசுவாசியோட மாற முடியல? அல்லேலூயா. விசுவாசில் நடக்கிற அடையாளங்கள் யாவனன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வியாதிசம் நீங்கள் போய் கை வச்சு ஜெபம் பண்ணணும். இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? குணமாக்கி கொண்டு வரணும் வெளியோ. நீங்கள் போய் தைரியமாக கை வச்சு பாருங்கள், வியாதிசம் மேலே கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியத்தின் ஆவியானவர் அதை விடுதலை ஆக்குவார். அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? மெச்சூரிட்டி இருக்கணும். அல்லேலூயா. நம்மை வச்சு தான் ஆண்டவன் என்ன பண்ணுவார்? தேசத்தை அசைக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணால் தேசம் அசைக்கப்படும். புரியுங்களா? ஜெபம் இல்லாத ஒன்றுமே செய்ய முடியாது. புரியுங்களா? எல்லா ஆவிகளையும் இறங்கி வேலை செய்யுது, ஆனால் நம்ம இறங்கி வேலை செய்ய மாட்டேன்றோம். ஐயா சொன்ன பிறகு தான் ஜெபத்துக்கு வரோம். சொல்லாமே என்ன பண்ணோம்? இந்த ஆலயத்தில் தினந்தோறும் ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து நீங்களே தானே ஜெபம் பண்ணி பாருங்கள். புரியுங்களா? சொல்லிலாம் வர்றது வேறு. புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஊழியக்காரன் என்ன பண்ணுவான்? கேட்டு என்ன ஆண்டவரை செய்யணும்னு கேட்பாங்க. ஆனால் சிநேகிதர் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்காதே எல்லாவற்றையும் செய்வாங்க. புரியுங்களா? சுயமுள்ளவர்கள் கேட்பாங்க, சுயாதீனமுள்ளவர் கேட்கவே மாட்டாங்க. தானாக வந்து அவங்களே ஜெபம் பண்ணுவாங்க. தானாக தன்னுடைய ஆத்மாக ஜெபம் பண்ணுறப்போ மற்ற ஆத்மங்களை ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்மளாம் யாராக இருக்கணும்? சுயாதீனமுள்ளவளாக இருக்கணும். தானாக சபைக்கு வந்து நீங்களே முழங்கால் படிக்கணும். புரியுங்களா? நீங்களே ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, இந்த சபை நிரம்பணும், இந்த பட்டணத்தில் விடுதலை ஆக்குங்க, 11 தாலுக்காவில் என்ன பண்ணுங்கள்? விடுதலை ஆக்குங்கப்பா. இங்கே இருக்கிற எல்லா குறி சொல்கிற ஆவி என்ன பண்ணிடணும்? இந்த எல்லை விட்டு துரத்துனா அந்த அதிகாரத்தை தேவன் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. புரியுங்களா? நீங்கள் துரத்தலைன்னா அப்படின்னா ஒரு நாள் நம்மளே அது துரத்தும். புரியுங்களா? அப்போ இதெல்லாம் யார் துரத்துறது? நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அங்கே வாசிக்கலாம். நம்ம பலவீனங்களை தாங்க வேண்டும். ரோமர் 15:1. ஒரு நல்ல போசேவகன் பலவீனம் உள்ளவர்களை நம்ம என்ன பண்ணோம்? தாங்கணும். வாசிங்க. ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பாருங்க. அல்லேலூயா. அப்ப சொல்ல, அன்றியும் பலமிலும் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஒரு நல்ல போர் சேவகன் என்ன பண்ணோம்? ஒரு கூற நம்ம புத்தி சொல்லினே வரணும். யார்கிட்ட பலவீனமாக இருக்குதா உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, நீங்களே அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். நாம் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் விடுதலை ஆக்குவார். 2 பேர் கரங்களை உயர்த்தி என்ன பண்ண, கரங்களை கோர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் பலவீனங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இங்கே முற்றிலும் அழுத்து தான் போகணும். ஆண்டவரால் முடியும், தேவனால் எல்லாம் முடியும். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுடைய மற்றவங்களுக்கு பலவீனம் தான் அதை சொல்லக்கூடாது மற்றவங்களுக்கு. புரியுங்களா? பலவீனம் எல்லாருக்கும் வரும் போகும். புரியுங்களா? கிருபை வரும்போது தாங்குது. அல்லேலூயா. ஆனால் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். சபையில் ஒருவருக்கு ஒருவர் நம்ம கூடி ஜெபம் பண்ணாதான் கட்டுத்தானாக உடையுது. புரியுங்களா? இல்லை அவங்க எப்படின்னா இருக்கட்டும், அப்படியே இல்லை. எல்லாவற்றையும் பலவீனம் இருக்கும். ஒவ்வொருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அது முற்றிலும் எடுப்பதுக்கு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? ஒரு நல்ல போர் சேவகன் விசாரிப்பான். அம்மா, நீ கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், நம்ம ஜெபிக்கலாம், நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? சபையில் இருக்கிற அத்தனை பலவீனம் போயிடும் வெளியே. அல்லேலூயா. நீங்கள் பலவனாக இருக்கும் போது தான் மற்றவங்க நம்மளை பார்த்து ஓடி வருவாங்க சபைக்கு. புரியுங்களா? நம்மவே பலவீனமாக இருந்தால் யாரும் வரவே மாட்டாங்க. புரியுங்களா? அதனால தான் ஜெபம் என்பது மிக முக்கியமான சப்ஜெக்ட் இது. புரியுங்களா? எல்லாமே ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு அழகு தேவையில்லை, ஜெபிக்கிறதுக்கு வஸ்திரம் தேவையில்லை. இந்த வஸ்திரம் போட்டால் தான் என் மேலே ஜபாவி வரும்னு இல்லை. ஜெபிக்கிறதுக்கு படிப்பு தேவையில்லை. புரியுங்களா? இவ்வளோ படிச்சிருந்தா தான் என் மேலே ஆவியானு என் ஜபத்தை கேட்பேன். ஜெபம் பண்ணுவதுக்கு படிப்பு அந்த அளவுக்கு தேவையில்லை. புரியுங்களா? நீ வாயை திறந்து இருதயத்தை சுத்தமாக வச்சுருந்து வாயை திறந்து நீ எதை கேட்குற கர்த்தர் அதை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? இருதயத்தை சுத்தமாக வைக்கணும்னா இருதயத்துக்குள்ளே எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள் இருக்கிறது, யோசனை இருக்கிறது, நினைவு இருக்கிறது. இதை நீ சுத்தமாக்கணும். வாய் சுத்தமாக்கணும்னா என்ன பண்ணணும்? உன் பேச்சை சுத்தமாக்கணும், உன்னுடைய வார்த்தையை சுத்தமாக்கணும், உன் சொல்லு சுத்தமாக இருக்கணும். அப்போது ஆவியில் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். சரீரத்தில் உன் கிரிகள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா நீ செய்கிற நற்கிரிகள் சரீரம் சுத்தமாக இருக்கணும். அப்போ ஆவி ஆத்மா 3மே எப்பவுமே எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். புரியுங்களா? சுத்தம், பரிசுத்தம், உத்தமம், இது 3மே நமக்குள்ளே வளரணும். நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? இன்றைக்கி 30% பரிசுத்தம் இருந்தால் ஒரு 5 வருஷம் 10 கேட்டால் எத்தனை பரிசுத்தம் இருக்கணும்? 60% இருக்கணும். 60% சுத்தமாக இருக்கும். 2 வருஷம் கேட்டால் 100% சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. முற்றிலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பரிசுத்தமாக்கணும். ஏசு சொல்லியிருக்கிறார். 1 Thessalonians 5:23 வாசிக்கிறோம். முற்றிலும் நான் என்ன பண்ண உங்களை
பரிசுத்தமாக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபத்திற்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக வச்சுக்கணும். விசுவாசத்தில் நல்லா பண்ணணும். நல்ல வார்த்தைகளை நீங்கள் தேடுறீங்க, தியானிக்கிறீங்க, ஆராயிறீங்க, அதுக்காக நேரத்தை ஒதுக்கிறீங்கன்னா விசுவாசம் வளர்ந்துருது. விசுவாசம் பூரணமான விசுவாசமாக மாறும். விசுவாசத்தில் உறுதியாக இருப்பீங்க. விசுவாசத்திலேயே நீங்கள் பாதியை நன்மை பெற்றுக்கலாம், ஜெபத்தில் பாதியை நன்மை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு அளவில்லாத ஆவியை ஊற்றுவார். புரியுங்களா? நல்ல ஜெபம் பண்ணதுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்ன்றது அது அப்படியே 40 மணி நேரம் மாற்றுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இரவு 3 பகல் தொடர்ந்து சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபிக்காண்டு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? 3 நாள் கண்டினியூவாக என்ன பண்ணுவோம்? பகலில் சாப்பிடாம இரவில் தூங்காமல் அந்த அபிஷேகம் மேலே கொடுத்துருக்கிறார். அப்புறம் 7 இரவு 7 பகல் யோபு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அது மாதிரி 7 இரவு 7 பகல் சாப்பிடாமல் தூங்காமல் அந்த ஆவி பெற்று ஜெபித்திருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக ஜெபம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க. அந்த 10 பகல் 10 இரவும் 2 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அந்த 10 பகல் 10 இரவு சாப்பிடாமல் தூங்காமல் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 7 ஜாமம், 10 நாளைக்கு 70 ஜாமம். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 ஜாமம், ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம்? ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம், ஒரு நாளைக்கு 7 ஜாமம். அப்போ 10 நாளைக்கு எத்தனை ஜாமம் ஆயிடுச்சு சொல்லுங்கள்? 10 24 240 மணி நேரம். அல்லேலூயா. 240 மணி நேரத்தில் 3 மணி நேரம் ஒரு ஜாமம் நாங்கள் சுத்திகரிப்பாக எடுத்துப்போம். சரீர சுத்திகரிப்புக்கு 3 மணி நேரம் ஒரு ஜாமமும், மீதி எல்லா ஜாமும் ஆண்டுக்கு என்ன பண்ணுறோம்? முழுமையாக 10 பகல் 10 பகல் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அது பிறகு தானியேலுடைய ஜெபம் 21 நைட்டு, 21 இரவு, 21 பகல், அப்படி ஒரு ஜெபத்தை போட்டிருக்கிறோம். அது பிறகு 40 பகல் 40 இரவு தொடர்ந்து ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்தார். 40 நாள் சாப்பிடாம 40 இரவு தூங்காமல் கண்டினியூ ஜெபம் பண்ணியிருக்கிறோம். புரியுங்களா? இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுக்குறார் ஆண்டவர். புரியுங்களா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? 2 பிள்ளைகளை நாங்கள் இழந்தோம். எத்தனை பிள்ளைங்க? எங்களுடைய 2 பிள்ளைகளும் ஒரே நாள் நதியில் ஜம்பு காஷ்மீரில் நாங்கள் மிலிட்ரியில் இருக்கும்போது 2 பிள்ளைகளும் ஒரே நாள் இழந்துட்டோம். தண்ணியில் அடிச்சுட்டு போய் 2 பேரும் செத்துட்டாங்க. செத்துட்டு பிறகு உலகத்திலே கடவுள் யாருன்னு நான் கேட்டேன் மிலிட்ரியில் இருக்கும்போது 1998. அப்போ தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனமாகி, புரியுதுங்களா, காஷ்மீர்லேருந்து என் வேலையை நான் வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். என் மனைவி கொண்டு வந்துட்டேன். மனைவி வந்து 29 கிலோ இருந்தாங்க. மொத்தம் எத்தனை கிலோ? 29. 60 கிலோ இருந்தவங்க 29 கிலோ ஏமாந்தாலும் 31 கிலோ மைனஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? டாக்டர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறோம். டாக்டர் சொன்னாங்க அவங்க மனைவி இறந்துருவாங்கன்ட்டாங்க. புரியுங்களா? அப்போ நான் சொன்னேன், ஈசா மஸீஹ் ஜிந்தா ஹை, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவங்க மறிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் டாக்டர்கிட்ட. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னோம். மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் தாங்க. புரியுங்களா? அவங்கள அழகாக ஆண்டவனா பண்ணார், உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி உங்கள் மத்தியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு முன்னாடியே யாராலும் பின்னாடி இல்லை. முன்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பின்னாடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படியாவது 1 கோடி சீசர்கள் பிசாசுலேருந்து பிடின்னு வரணும். 2 பிள்ளைகளை தூக்கினால இன்றைக்கி பிசாசு பயப்படுறான். இந்த மனுஷனை வந்து 2 பிள்ளைகளை தூக்கலாம், முழு குடும்பத்தை தூக்கலாம், அவன் பிளான் போட்டான். இப்போ நாங்கள் என்ன பண்ணட்டும்? பிளானே ஆண்டவனை பிளான் கொடுத்துருக்கிறாரு. திட்டம் உலகத்தில் 1 கோடி சீசர்களை உருவாக்குன்றார். புரியுங்களா? அப்போ 1 கோடி சீசரை அது கொண்டு வர வரைக்கும் நாங்கள் சும்மா விடுமா? அப்போ 1 கோடி சீசர்களை உண்டாக்கணும்னா நீ பெரிய பெரிய ஜெபத்தை பண்ணணும் அப்படின்னாரு. புரியுங்களா? அதுக்கு தான் பெரிய பெரிய ஜெபத்துக்கு ஏற்ற அபிஷேகத்தை கொடுத்தாரு. அந்த அபிஷேகத்தினால தான் இன்றைக்கி நிற்கிறோம். அபிஷேகம் இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது. அப்போ தேவ சமூகத்தில் உட்கார என்னாச்சு? தன்னுடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றினார். ஊற்ற என்னாச்சு? இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியாவில் போகாத ஸ்டேட் கிடையாது. எல்லா ஸ்டேட்லையும் போய் ஜெபித்துட்டு வந்தோம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துலையும் 24 hours ஜெபம் நடத்திருக்கிறோம். மதுரைக்கு எத்தனையோ முறை நாங்கள் திருமங்கலத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறோம். அல்லேலூயா. வேலை செய்துக்கினேன். மறுபடியும் ஆண்ட வேலையை கொடுத்தாரு. 5000 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. புரியுங்களா? அப்ளிகேஷன் நான் வாங்கி ஒரு கடையில் அப்ளிகேஷன் இருக்குது. அதை வாங்கும் போதே சொல்கிறாரு, இந்த ஒரு வேக்கண்ட் உனக்கு தான் தருவேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டிஃபென்ஸில் ஆர்மியில் இருந்தால் ஃபஸ்ட்டு 2வது டிஃபென்ஸில் கொண்டு வந்து ஒரு ரிசர்ச் சென்டர், அது ஆராய்ச்சி மையம். அந்த ஆராய்ச்சி மையத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னை உள்ளே கொண்டு போய் வைத்து இந்த 24 வருஷம் நான் அதில் வேலை செய்தேன். எத்தனை வருஷம்? அதில் ஒரு 16, இதில் ஒரு 20, 40 வருஷம். ஏசுபுரம் இந்த 24 வருஷமும் காலையில் 9 மணிக்கு போய் நான் பைபிள் திறந்தேன்னா சாயந்தரம் 4 மணிக்கு முடிப்பேன்.
மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி ஜெபம் பண்ணுவோம். இந்த வேலை தான் எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அவன் கொடுக்குற அந்த சம்பளத்தை வாங்கி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஓடிக்கொண்டிருப்போம் நாங்கள். புரியுங்களா? இருக்கிற 365 நாளில் 180 நாள் லீவ் இருக்குது எங்களுக்கு. எத்தனை நாள்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 180 நாள் கணக்கு போட்டு பாருங்கள். 52 சாட்டர்டே, 52 சண்டே, 104, 16 நாள் கவர்மெண்ட் ஹாலிடே 120, 30 நாள் இஎல் 150, 10 நாள் சிக் லீவு 160, சிஎல் 10 நாள் 170. அது இல்லாத ஆஃபீஸர்கிட்ட போய் 30 பாசம் வாங்குவோம். உள்ள டியூட்டியில் போய் வெளியே போகிறதுக்காக பாசம் வாங்கினது 30 நாள் வாங்கி 200 நாள் ஆண்டுக்காக கொடுத்துருக்குறோம். புரியுங்களா? 200 நாள் வருஷத்தில் என்ன பண்ணிட்டோம்? கொடுத்துருக்குறோம். அப்போ 24 வருஷம் இப்படி கொடுத்துன்னு வந்தோம். யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிடம் கூட நாங்கள் என்ன பண்ணல, உட்காரதில்லை. ஏன் அப்படின்னா 2 பிள்ளைகள் அவன் தூக்கினானே. இப்போ இருக்கிற பிள்ளைகள் நாம் தூக்கின்னு வரணும்னா அதுக்கு ஜெபம் ஆவி வேணும். 40 பகல் 40 இரவு மோசே ஜெபம் பண்ணார். இயேசு 40 பகல் 40 இரவு ஜெபம் பண்ணார். எலியா 40 பகல் 40 இரவு நடந்து கொண்டே ஜெபம் பண்ணான். யோசிச்சு பாருங்கள். என்னைக்கோ மரித்த மோசே, என்னைக்கோ எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா புதிய ஏற்பாட்டில் வந்து பூமியில் வந்து நிற்கிறாங்க இயேசுக்கிட்ட. இயேசு பாருங்கள். இயேசுக்கிட்ட யார் இருந்தாங்க? ஏன் இருந்தாலும் இந்த 3 பேர் தான் வேதத்தில் 40 பகல் 40 ஜெபம் பண்ணாளுங்க. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவங்கள கத்த கிட்ட வைப்பார். நீ ஜெபம் பண்ணனா பரவாயில்ல போய் கூட தூரம் தான் நீ பார்க்கணும். ஆண்டவர் இயேசு பார்க்க முடியாது. புரியுங்களா? நல்ல ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணோம்? எப்படி ஒரு ஊர்க்காவை என்ன பண்ணுறோம்? எலுமிச்சை பழத்தை உப்போடு இணைந்து வந்தால் தான் அதுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அதுமாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்முடைய ஜெபஜீவி வளரணும். புரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ ஜெபம் பண்ணால் முடியலையே அப்படின்னு இல்லை. நீ ஜெபிக்க 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 உன் பாரத்தை பார்ப்பார் ஆண்டவர், உன் வாஞ்சியை பார்ப்பார், உன் வைராகியத்தை பார்ப்பார். அது மாதிரி ஆண்டவர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னா உன் ஜெப நேரத்துக்கு தான் நேரம் அதிகமாக கொடுப்ப தவிர மீதி எதுவும் நேரத்தை கொடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா. நம்ம உட்காரதில்லை, தேவ சமூகத்தை தேடுறதில்லை, அவர் பாதத்தில் உட்காரதில்லை. மணிக்கணக்கில் நான் 10 மணிக்கு பைபிள் எடுத்தோம்னா காலைல 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? இந்த வேதத்தை எடுத்து தியானிப்போம், நைட்டெல்லாம் தியானிப்போம். புரியுங்க? இது ஒரு கடல். இது புரியுங்களா? இது உள்ளே போகலைன்னா என்ன பண்ண முடியாது? டைம் எடுக்கணும். மரியாதை போல் என்ன பண்ணோம்? தேவ சமூகத்தில் உட்காரணும். நீ எத்தனை வேலை இருந்தாலும் நம்ம எங்கே போனோம்? ஒரு நாளைக்கு நித்தியத்துக்கு போனோம். நித்தியத்துக்காக ஆள் சேர்க்கணுன்னா இதை நீ அறிஞ்சால் தான் சேர்க்க முடியும். இதில் எழுதப்பட்டதை நீ புரிஞ்சால் தான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும். புரியுங்க? நம்ம கொடுத்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இப்போது நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய நேரத்தை ஊரெல்லாம் சுற்றிட்டு ஆண்டோட சம்பத்தி எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 72 மணி நேரம் ஒரு விசுவாசி கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு. எவ்வளோ நேரம்? 72 ஹவர்ஸ் தசம்பாகமாக கொடுக்கணும். கொடுக்குறோமா? ஒரு மாதத்துக்கு 72 மணி நேரம் நீங்கள் சபைக்கு கொடுத்து பாருங்கள் ஆண்டவருக்கு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்கள். புரியுங்களா? அப்படி தான் நம்ம கொடுக்கணும். கணக்கு போட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீ வருஷம் வரும்போது உன்னுடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சந்தித்திடுவார். புரியுதுங்களா? அவருக்கு நாம் குறை வைக்கிறோம். அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டிய நேரத்தில் ஊரெல்லாம் சுற்றிட்டு கர்த்தர் என்ன ஆசீர்வதினா எப்படி ஆசீர்வதிப்பார்? புரியுங்களா? எனக்கு முழு நல்ல வேலை கொடுனா நாங்கள் வேலையை கேட்டோம் ஆண்டவர்கிட்ட. பங்குகளில் ஒரு அப்ளிகேஷன் தொங்கினுக்குது, அவ்வளோதான். அதை வாங்கி போட சொன்னார். 5000 பேர் அப்ளிகேஷன், ஒரு வேக்கண்ட்டுக்கு 5000 பேர் வந்துக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அந்த 5000 பேர்லையும் என் ஆண்டவர் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போனார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றார். அது பிறகு நீங்கள் பாருங்கள், குரூப் ஒன்று எழுதணும். அதுவும் 500க்கு 475 மார்க் எடுத்து கிளர்க் வேலை கிடச்சிது. தாசில் ஆஃபீஸில் கிடச்சிது எனக்கு. அது வானன்னு சொல்லிட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா இந்த உலகத்துக்கு தலைவர். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. கொலோசியர் 2:10. சீக்கிரம் முடிக்க போகிறோம். கொலோசியர் 2:10 வாசிங்க. பாருங்க. சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நம்மளாம் எப்படி இருக்கணும்? சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் ஏசனவா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு யார் தலைவர்? அதே நீங்கள் 28, 19, 18 வாசித்து பாருங்கள். மத்தேயு 28, 18. வாசிங்க. 28, 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, சகல அதிகாரம் எனக்கு என்ன பண்ணிக்குது? வானத்திலையும் பூமியிலும். அதாவது வானத்திலையும், வானங்கள் சொல்கிறார் ஆண்டவர், வானங்களிலும் அவர் தான் தலைவர், பூமிக்கு அவர் தான் தலைவர். எல்லா அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. புரியுங்களா? இது எப்போ சொல்கிறாரு? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15, 14 சொல்கிறார். வாசிங்க. கொலோசியர் 2, 15, 16. துரதனைகளையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியங்கரமாய் கோலமாக்கி
சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு? எப்போ வெற்றி சிறந்தார்? கையெழுத்து என்ன பண்ணார்? குலைச்சிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பிசாசுக்கிட்ட இருந்தது. அதான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், நீ என்னை வணங்கினா இதெல்லாம் நான் தரேன்றான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் சொல்ல 28:18 வாஸ்தவம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் இப்போ என்ன கொடுக்கப்பட்டாச்சு. கையெழுத்து எங்கே குலைக்கிறாரு? சிலுவையில் குலைச்சிட்றாரு. அப்படின்னா என்ன? பத்திரத்தில் மேலே கையெழுத்து யார்கிட்ட இருந்தது? ஆதாம்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான் பிசாசு? பிடுங்கி அவன் கையெழுத்து போட்டு இந்த வான பூமி என்கிட்ட இருந்து சொன்னான் மத்தேயு 4. ஆனால் மத்தேயு 28:18 கொலோசர் 2:16 என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நமக்கு எதிரியாக இருந்த விரோதமாகவும் கையெழுத்து குலைத்து இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனைகளையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு கோலமாக்கி அவனை அவைகள் மேல் வெற்றி சிறந்துட்டாராண்டு. கரங்களை தட்டி தேவன் நாமத்தையும் போடுது. இப்போ வானம் பூமி யார் கிட்டக்குது? யார்கிட்ட மாறுது? ஆண்டவர் நினச்சா அப்படி வாய் தந்து ஊதனான்னா பூமியில் ஒரு மக்கள் கூட என்ன பண்ணுவார்? ஒரு 2000 கிலோமீட்டர் போய் விழுவாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட வல்லமை இருக்குது. ஆனால் அது செய்வார்? அவர் செய்ய மாட்டார். எல்லா ஜனம் நேசிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர். அல்லேலூயா. அப்போ வானத்திலையும் பூமியில் சகல அதிகாரம் பிடிக்கின்னு அவனை என்ன பண்ணார்? சிலுவையில் தோலை உரிச்சார். ஒரு மாட்டுக்கு தோலை உரிச்சு விட்டு பாருங்கள். ஒரு மாட்டுக்கு தோலை உரிச்சிட்டு விட்டால் என்ன பண்ணாது? எங்கன்னா போய் தண்ணி குடிக்குமா? என்ன பண்ணும்? எரிதே ஓடும் அது. அது மாதிரி ஆண்டவர் பிசாசுடைய தோலை உரிச்சிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அவங்ககிட்ட இனிமேல் எங்கேயுமே சீட் போட்டு உட்காரவே முடியாது. உட்கார முடியுமாம்மா? சேரில் போய் உட்கார முடியுமா? ஒரு மரத்தில் போய் தொங்க முடியுமா? ஒரு வீட்டில் போய் உட்கார உட்கார முடியாது. சீட்டை தூக்கிட்டார் ஆண்டவர். அவன் பலகுண்டு மாதிரி சுற்றினுக்கிறான். அவன் எரிந்து ஓடுறான். அவனை பார்த்து நம்மளும் ஓடுறாங்க. அல்லேலூயா. அவனை துரத்த வேண்டிய வேலையை நம்முடைய வேலை. அதாவது நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் ஆவினா என்ன பண்ணுங்க நீங்கள் துரத்தனார். அந்த வேலை தான் நம்மளை செய்ய சொன்னார். அவன் எங்கேயும் போய் என்ன பண்ண பாதாளத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தி 20ஆம் அதிகாரம் சொல்கிறார் ஆண்டவர். பாதாளத்துக்கு சாவி யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. பாருங்க 21. ஒரு தூதன் பாதாள திறவுகளையும் சங்கிலியும் பிடித்து கொண்டு இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தன் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய கட்டி பிடித்து அல்லேலூயா. எத்தனை வருஷம் கட்டணுமா? 1000 வருஷம். எதுக்கு? 25 வருஷம் பாருங்க. அதுலையே அல்லேலூயா. ஒரு கூட்டம் வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளாது. அது என்ன பண்ண உயிர்த்தேர்ந்து வராது. ஆனால் 1000 வருஷம் ஆட்சியில் நம்ம தான் என்ன பண்ணுவோம்? இந்த பூமியில் மறுபடியும் வந்து இதே தேசத்தில் என்ன பண்ண போகிறோம்? இந்த 1000 வருஷம் வாழ போகிறோம். இப்போ 70 வருஷம் பலத்தினால 80 வருஷம். ஆனால் 1000 வருஷம் உனக்கு அது கோட்டை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் 1000 வருஷம் வரணும்னு ஆசைப்படுறீங்க மறுபடியும் வந்து? அப்போ 1000 வருஷம் நீங்கள் வரணுன்னா இந்த 70 வருஷம் அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்காக. இதுலேயும் சுகத்தை பெற்றுட்டு இதுலேயும் ஆரோக்கியம் பெற்று நல்லா தூங்கிட்டு போனீங்கன்னா ஆண்டு கேட்பறீங்க எங்கேருந்து வரேன்னு. அப்போ ஆண்டவர் சொல்ல உன்னை அறியன்னு சொல்லுவார். இந்த நேரத்தை ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து மரணம் சந்திக்கிறது வரைக்கும் புரியுதுங்களா? தேவ சமூகத்திலேயே உட்காந்துருக்கணும். புரியுங்களா? மீது எல்லாம் உன்னை தேடி வரும். புரியுங்களா? உனக்கு என்ன வேணுமோ அதை கர்த்தரே அனுப்புவார். பரத்திலும் ஜோதிகள் 10ஆம் இடத்துலேருந்து எல்லா நன்மைகளும் இறங்கி வரும். எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் வந்து உனக்கு எல்லா நன்மை எங்கே இருக்குது? ஊரில் இருக்குதா? தேசத்தில் இருக்குதா? பரலோகத்தில் இருக்குதா? நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அத்தனை நன்மையும் அங்கே இருக்குது. அது அப்போ எப்போ இறங்கி வரேன்னா நீ ஜெபம் பண்ணும்போது தான் இறங்கி வரும். நீ கேட்கலன்னா அது அந்த நன்மை அங்கேயே இருக்கும். ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க பாஸ்டர், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுறேன்னா அவருக்கு தான் வரும் எல்லாம். நீ உனக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு கை காலை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற கர்த்தர் உன்னை சபையில் வச்சிருக்கிறாரு. நீ முழங்கால் பற்றி உன்னுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்ளாமல் எப்படி ஆண்டவர் எல்லாரையும் ஜெபம் பண்ணி வாங்கிக்க முடியுமா? நீ பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். என்னை நோக்கி பாரு, உனக்கு 8வது பெரிய காரியத்தை நான் செய்வேன். அப்போ ஆண்டவர் நோக்கி நீ பார்க்கணும். உன் தேவைகள் எல்லாம் உனக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எங்கே இருக்குது? நீங்கள் இங்கே போய்ட்டு நோட்டில் எல்லாத்தையும் எழுதிட்டு வரீங்க. எனக்கு கல்யாணம் அங்கே நடக்குங்கன்னா யாரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்றோம். நீ பரலோகத்தில் எழுது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ரட்சித்து சபையில் சேர்த்தாய், என் மகனுக்கு ஏற்ற மகளை கொண்டு வாங்க. நீ ஜெபம் பண்ணால் கர்த்தர் கரெக்டாக கொண்டு வருவார். கொண்டு வர மாட்டாரா? அப்போ எல்லாத்துக்கும் தலைவர் யார்? இயேசு தான் தலைவர். நம்ம எப்படி இருக்கணுமா?
நம்ம எப்படிமா இருக்கணும்? எல்லா துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு ஏசு யாராக இருக்கிறாரு? தலைவராக இருக்கிறாரு. அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பாருங்கள், கொலோசியர் 2:10 நம்ம எப்படி இருக்கணும் அதை தான் தெரிஞ்சுக்கணும். சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நம்மளாம் எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். எப்படி பரிபூரணம்? என்ன? உங்கள் பாசாயம் வந்திருக்கு, பால் வாங்கிறதுக்கு ஆள் அனுப்புறீங்களா? அது இல்லை பரிபூரணம். அவர் வரதுக்கு முன்னாடி 2 பாக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கணும் வீட்டில். அதுதான் பரிபூரணம். அது வராங்களே இல்லையோ, ஆனால் எப்பவுமே எப்படி இருக்கணும்? குறையில்லாத வச்சுறாரு ஆண்டவர். ஏன் வச்சுட்டான்னா, இம்மைக்கு ஒரு ஆசிர்வாதத்தை நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அன்றைக்கி ஒன்று கொடுத்துட்றாரு. ஆனால் நமக்கு அறியாமல் என்ன பண்ணுறோம்? அதை லாஸ்ட் வரைக்கும் தேடி நிற்கிறோம். புரியுங்களா? நீ தேவனை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடு. அதிகாலை எழுந்து அவரை தேடு. அதிகாலை எழுந்து என்ன பண்ணு? அவரோட சம்பாஷணை பண்ணு. அதிகாலை எழுந்து நீ ஜெபம் பண்ணிப்பார். அதிகாலை எழுந்து ஆவிகளை கட்டிப்பார். அந்த நாள் ஃபுல்லாக கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வச்சுருப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகாலை தூங்கிக்கிட்டு 8 மணிக்கு எழுந்து சோத்திர ஆண்டவர் சொல்லிட்டு போயினே இருக்கிறோம். காலண்டரில் வாசித்து அன்றைக்கி வாசித்தீங்களா? ஆண்டவரோடு நீ பேசணும்ல. ஒரு நாள் கூட ஆண்டவர் பேசாது வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. இந்திரா காந்திக்கு மரணம் எங்கே இருந்தது? இந்திரா காந்தி மரணம் எங்கே இருந்தது? வாசல்லையே இருந்தது. புரியுதுங்களா? உலகெல்லாம் போகும்போது மார்க கவசத்தை கட்டின்னு போனாங்க. ஆனால் வீட்டில் வரும்போது நான் எதுக்கு கட்டின்னு போனேன் அப்படின்னு நினச்சாங்க பாரு. அன்றைக்கி தான் மரணம் வந்துச்சு. அன்றைக்கி தான் பிசாசு தூக்கிட்டான். புரியுங்களா? நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பிள்ளைங்க அனுப்புகிறீங்க, இப்போ ஜெபம் பண்ணாத அனுப்பிங்க. அப்போ தான் பிசாசு தூக்குவான். புரியுங்களா? நீ வீட்டிலேருந்து எத்தனை அடி வச்சாலும் என்ன இருக்கணும்? நீ பாத்ரூம் போய் திரும்பி வரணுன்னா ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். நீ படுக்கைக்கு போனால் உன் ஜெபம் இருக்கணும். உன் அறைக்கு போனால் நீ ஜெபம் இருக்கணும். நீ சாப்பாட்டுக்கு போனோட என்ன பண்ணோம்? ஒரு ஃபாஸ்ட் ஐயா திடீர்னு சாப்பிடும் போது எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுனே இருந்தாங்க. புரியுங்களா? நெஞ்சில் இவ்வளோ பெரிய எலும்பு குத்திக்கிச்சு. புரியுங்களா? அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. தப்பான ஆப்ரேஷன் பண்ணி செத்துட்டார். புரியுங்களா? ஒரு சிக்கன் எலும்பு அவர் உயிர் எடுத்துக்கிச்சு. அவர் பூமியில் 10 வருஷம் இருந்ததால் ஒன்று 10 ஆத்மா என்ன பண்ணியிருப்பார். ஆனால் பிசாசு அவ்வளோ சீக்கிரம் தூக்குவான். நம்ம தான் என்ன பண்ணோம்? சாப்பிட்றதுக்கும் ஜெபம் பண்ணி இருக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சால் நன்றி செலுத்தி இருக்கணும். பாத்ரூம் போனால் ஜெபம் பண்ணி இருக்கணும். நீ வீட்டில் அறைக்கு போனால் ஜெபம் பண்ணி இருக்கணும். நீ படுக்க போனால் ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும். நீ எழுந்துக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு எழுந்துக்கணும். இதுதான் விசுவாசி. அல்லேலூயா. இவங்க மேலே தான் அபிஷேகம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுங்களா? எங்கே போனால் அப்படியே போயிடக்கூடாது. புரியுங்களா? இஷ்டம் போல் அப்படியே போனீங்கன்னா சத்துரு என்ன பண்ணுறான்? பெரிய பெரிய வேலை செய்யிட்டு போயினே இருப்பான். சத்துருவு தந்திரம் உள்ளவன். புரியுதுங்களா? தந்திரத்துக்குன்னா இல்லை, முன்னாடி எதுவுமே கிடையாது. இருக்கிற வார்த்தையை திருப்பி விட்ருவான். அவ்வளோதான். பாஸ்டர் சொல்லியிருப்பார் ஜெபம் பண்ணுன்னு. அவன் சொல்லி நீ ஏன் ஜெபம் பண்ணிட்டு போவாது, ஜெபம் பண்ணாதே போ அப்படின்வான். புரியுங்களா? பார்க்கலாம், நாளைக்கு வந்து பண்ணிக்கிறேன். அந்த நடுவில் தான் பிளான் வரும். பிசாஸ் பிளான் போட்டு முடிச்சிடுவான் வேலையை. அதுக்கு பிறகு தான் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருப்பாங்க. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லா துறைதனங்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய இயேசு தலைவராக இருக்கிறாரு. பிள்ளைகள் பரிபூரணமாக இருக்கணும். நம்ம பரிபூரணமாக இருந்தால் தான் 4 பேர் ரட்சிக்கப்படுவான். நம்மளே வந்து அவங்க முன்னாடி பிச்சைக்கார மாதிரி இருந்தால் என்ன பண்ண மாட்டான்? யாரும் என்ன மணந்துருப்பாங்களா? திரும்ப மாட்டாங்க. புரியுங்களா? இயேசு மரித்து உயிர்த்தேர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. உயிர்த்தேர்ந்த பிறகு தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. உயிர்த்தேர்ந்ததுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்ல. அதுதான் சகல துறைதனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் நீங்கள் தலைவராக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு தலைவராக இருக்கிறாரு. நாம் பரிபூரணமாக இருந்தோம்னா நம்மளை பார்த்து தானாக சபைக்கு வந்துடுவான். புரியுங்களா? ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடிடுவாங்க. புரியுங்களா? நீ போய் கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். 2 பிள்ளைங்க இறந்துட்டாங்க செங்கல்பட்டில். அந்த அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எங்கள் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இறந்துச்சு தள்ளி வந்துன்னு. நீங்கள் பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் நிச்சயம் உயிரை கொடுப்பாருன்னோம். புரியுங்களா? போய் ஊரில் பார்த்தா 2 பிள்ளைங்க உயிரோடு இறந்துக்குச்சு. அல்லேலூயா. 2 பிள்ளைங்க கொண்டு வந்தாங்க அசோக நகருக்கு. 2 பிள்ளைங்க பிரேஸ்ட் பண்ணி ஊழியக்காராக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? தேவனால் கூடாதுக்கு ஒரு ஒன்றுமே 10 வெட்டி நம்ம உள்ளே வச்சாலும் ஆண்டு உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வந்துடுவார். அந்த மாதிரி வல்லமுள்ள தான் நம்ம இயேசு. சாதாரண மனிதன் கிடையாது. நம்முடைய இயேசு வானத்து பூமியும் சகலத்துக்கும் அதிகாரமுடையவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. புரியுங்களா? பெரிய பெரிய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். 2 தீத்து 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். தீத்து 3:1. துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் செய்து ஆயத்தமாயிருக்கவும் ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. பாருங்க, துறைதனங்களுக்கு அதிகாரங்களுக்கு அவர் இயேசு தலைவராக இருக்குன்னு கொலோசியர் 2:10 வாசித்தோம். ஆனால் தீத்து 3:1 வாசிக்கிறோம். துறைதனங்களுக்கும் அதிகாரங்கள் என்ன பண்ணு?
கீழ்ப்படிந்து இருக்கின்றார். அப்போ துறைதனத்துக்கு அதிகாரம் இது எந்த துறைதானோ? துறைதான் என்ற துறைனா என்னன்னா 3 துறை தான் இருக்குது இந்த உலகத்தில். எத்தனை துறை இருக்குது? 3 துறை இருக்குது. என்னென்ன துறை இருக்குது? 1 மத்திய துறை இருக்குது, 2 மாநில துறை இருக்குது, 3 தனியார் துறை இருக்குது. இதில் நீங்கள் வேலை செய்வீங்க, அந்த வேலை செய்ய எப்படி இருக்கணுமா? கீழ்ப்படிந்து இருக்கணும் அதிகாரிகளுக்கு. அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு போட்டு கொடுத்துக்கின்னு அவன் சரி கிடையாது இவன் சரி சொல்கிறதுக்கு நம்ம போல. அந்த வேலை ஸ்தானத்தில் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நீ யாருன்னு ஒரு நாள் வெளிப்படுத்தணும். புரியுங்களா? இயேசு உன்னோடு இருப்பார், உனக்கு உதவி செய்வார். தானியேலுக்கு ஆண்டு உதவி செய்தார் இல்லையா? நேபுகாத்நேச்சருடைய கண்ணில் என்ன பண்ணிச்சு? தயம் உண்டாக்கி தந்தார். யோசேப்புக்கு ஆண்டவர் எகிப்தினுடைய துறைதனங்களில் இருக்கும்போது எகிப்தில் இருக்கிற அந்த எகிப்தின் ராஜாவுடைய கண்ணில் என்ன உண்டாச்சு? தயம் உண்டாச்சு. புரியுங்களா? ஏன் எஸ்தருக்கு எடுத்து பாருங்கள், நெகேமிக்கு எடுத்து பாருங்கள், மொர்தெகாய்க்கு எடுத்து பாருங்கள். துறைதனங்களை யாரெல்லாம் வேலை செய்தாங்களோ அவங்கள டாப் லெவலில் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ துறைதனம் நம்ம இருக்கிறோம். நீ எங்கே வேலை செய்யலாம்? 3 தான் வேலை செய்ய முடியும். ஒன்று தனியார் துறையில் இருப்பீங்க, இல்லை மத்திய துறையில் இருப்பீங்க, இன்னொன்று மாநில துறையில் இருப்பீங்க. இது 3 இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்க சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. 3வது ஒரு துறை தானே இருக்குது. அதுதான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த துறை தானே யாருது? இதான் பிசாசுது. புரியுங்களா? பிசாசு இந்த உலகத்தில் என்ன வச்சிருக்கிறான்? துறைதனங்களை வச்சிருக்கிறான். அவன் துறைதனை யாருங்க தெரியுதா? நம்முடைய தமிழ்நாட்டில் 34 மதுபான ஃபேக்ட்ரி இருக்குது. அது யாருது? அந்த துறைதன ஃபேக்ட்ரி, அந்த மதுபான ஃபேக்ட்ரி யாருது? அந்த பிசாசுது அது. அல்லேலூயா. அந்த 34 ஃபேக்ட்ரியை நம்ம அழிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வேறு அழிச்சா அந்த மதுபானம் வெளியே வருமா? அது தீ பற்றி எரியணுன்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அது தீ பற்றிக்குச்சுன்னா மதுபானம் எங்கே வராது. அல்லேலூயா. அப்போ மதுபான ஃபேக்ட்ரி யாருது? பிசாசுது. அவன் துறை தானே அது. புரியுங்களா? சினிமா தேட்டர் யாருது? பிசாசுது. பேசியுடைய இல்லம் யாருது? விபச்சாரம் இல்லம் பிசாசுது. சிகரெட் ஃபேக்ட்ரி யாருது? பீடி ஃபேக்ட்ரி யாருது? பிசாசுது. லஞ்சம் யாருது? பிசாசு. இதெல்லாம் நம்ம போராடணும் இதுக்கு. புரியுங்களா? உலகத்தான் போராடுறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, போராடுறதில்ல. மதுபான ஃபேக்ட்ரியாக பரவாயில்ல, அப்படி அவர் குடிச்சிட்டு கீழே உட்காந்த விட ஒரு ஆள் குடிச்சிட்டு கீழே படுத்துனுக்கும் போது யார் விசனப்படுவாங்க? சொல்லுங்கள். ஒரு ஆள் குடிச்சிட்டு கீழே படுத்திருந்தா யார் விசனப்படுவாங்க? ஃபஸ்ட்டு ஆண்டவர் விசனப்படும். ஏன் சாயில் ஒரு மனுஷன் கீழே படுத்துனுக்கிறான் சேத்தில், அவர் எவ்வளோ விசனப்படுவார்? அப்படி சாயலால் படிக்கப்பட்ட மனுஷன் எங்கே இருக்கணும்? அவர் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் எங்கே இருக்கிறான்? இப்போது நம்ம பார்த்துட்டு சிரிச்சினே போய் நிற்போம். ஆனால் அந்த ஆத்மாக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? புரியுங்க? ஒருத்தர் குடிகாரனா அந்த குடிகாரனுக்கு ஜெபம் பண்ணுறோமா? பிசாசு அதான் ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணில் உருள்வாய், மண்ணை தின்பாயினார். இது வரைக்கும் சர்ப்பம் எதனா மண் சாப்பிட்டுக்குதா? ஆனால் மண்ணீரல் சாப்பிட்டுக்குது. அது என்ன சாப்பிட்டுக்குது? போதை. அதாவது மதுபானத்தை ஊற்றி உள்ளுக்கிற மண்ணீரல் சாப்பிட வச்சு அவனை சீக்கிரம் நரகத்துக்கு கொண்டு போயிடுது. ஆனால் அதை தடுத்து நிறுத்தத்துக்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரு, வல்லமை கொடுத்துருக்கிறாரு, அவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அதை தடுத்து நிறுத்துக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. அதனால் எல்லா ஆவிகளும் என்ன பண்ணுது? இறங்கி அது வேலையை அது பாட்டு செய்யணுக்குது. அல்லேலூயா. ஆவிகளை துரத்துவதற்கு உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் சக்தி கிடையாது. ஆவிகளை துரத்துவதற்கும் கட்டுவதற்கும் ஒன்றி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை மட்டும் தான். கரைகளை தட்டி தேவநாமத்தை நம்ம தான் அதை கட்டணும். நீங்கள் கட்டி பாருங்கள், இந்த 11 தாலுக்கால எங்கே மதுபான கடையாக இருக்காது. அல்லேலூயா. நீ கட்டுறதுக்காக எழுமணும். புரியுங்களா? இம்மைக்காக நம்ம ஆலயத்துக்கு வரலை, மறுமைக்காக வந்திருக்கிறோம். நம்மை பார்த்து 100 பேர் ரட்சிக்கப்படணும். புரியுங்களா? உங்களை கொண்டு நீங்கள் 100 ஆத்மாக்குள்ளே கொண்டு வரணும். அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த வல்லமை நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிசாசுகிட்ட கொடுத்துட்டு ஆண்டவரே எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆனால் உள்ள வல்லமை இருக்குதா இல்லையா? அந்த வல்லமை நாம் பயன்படுத்தணும். 3 விதமான துறைதனை சொன்னேன். ஒன்று ஆண்டுடைய துறைதனை பரலோகத்தில் இருக்குது. உனக்கு பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு, சபையார் ஜெபம் பண்ணுறாங்க. யார் விடுவித்தது? பரலோக துறைதனிலேருந்து இறங்குறாங்க தேவதூதர்கள். நமக்கு எல்லா விடுதலையும் எங்கேருந்து வரும்னா பரலோகத்திலேருந்து இறங்கி வரும். ஏன்னா நம்ம எல்லாமே பரலோகத்துக்குரியவர்கள். நம்முடைய பெயர்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்குது? ஜீவ புஸ்தகம் இருக்குது, ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் இருக்குது, பரிசுத்தனுடைய ஞாபக புஸ்தகம் இருக்குது. இந்த 3 புஸ்தகத்திலே நம்முடைய பெயர்கள் இருக்கிறது. நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகத்திலிருந்து நம்ம நன்மைகள் என்ன பண்ணுது? தூதர்கள் இறங்கினே இருப்பாங்க.
நீ ஜெபிக்க தூதர்கள் இறங்கி வேலை செய்ய விடுவோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் எல்லா இடமும் என்ன பண்ணி பிஸியாக இருப்பாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிஸியாக இருக்கும். ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறதில்ல, வேலை இல்லாத உட்காந்துக்கிறாங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஆண்டுகிட்ட நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கிறோம் பாருங்க, நன்றி மட்டும் செலுத்த மாட்டோம். அந்த நன்றி செலுத்துகிற டிபார்ட்மெண்ட்டு எப்போயும் வெறுமையாக இருக்கும், மற்றவருக்கு உட்காந்து கம்முன்னு இருப்பாங்களாம். புரியுங்களா? ஆனால் நன்மை பெறுவதுக்கு ஜெபிக்கிற இதுக்கு பாருங்கள், நிறைய பேர் எனக்கு அது வேணும் இது வேணும்னு லிஸ்ட்டு போயினே இருக்குது மேலே. புரியுங்களா? எல்லா லிஸ்ட்டுக்கும் ஆண்டு பதில் கொடுக்கணும். ஆனால் நன்றி மட்டும் நம்ம செலுத்தவே மாட்டோம். புரியுங்களா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம். ஒரு நல்ல போர் சேவகன் என்ன செய்வான்? தீங்கை அனுபவிப்பான். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தீங்கு வரும் யோசித்து பாருங்கள். என்ன தீங்கு வரும் சொல்லுங்கள். நமக்கு எதிராக நிறைய பேர் என்ன பண்ணுவான்? ஆவிகளை ஏவி விடுவான். அந்த தீங்கை நம்ம எதிர்த்து நின்று போராடணும். எப்பவுமே நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் எப்பவுமே நமக்கு ஜெபாவி பெருகினே இருக்கணும். அல்லையா? ஜெபிக்காத கிறிஸ்துவ என்ன பண்ண முடியாது? தேசத்தை ஆட்கொள்ள முடியாது. புரியுங்க? ஜெபிக்கிற கிறிஸ்துவங்கிட்ட தான் ஆண்டவர் சபையை கொடுப்பார். அதிகமாக உங்கள் மேய்ப்பருக்காக என்ன பண்ண நீங்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவர் மேலே தான் தலை சீட்டு விழுந்துருக்குது. ரெண்டாவது பாஸ்டமாக ஜெபிக்கணும். மூன்றாவது பாஸ்டருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஃபுல்லாக ஏதாவது ஒன்று நடந்தாலும் அவர்த்த விசனப்படுவார். ஃபஸ்ட்டு உங்களில் யாராவது ஒருத்தருக்கு பலவீனம் வந்துச்சுன்னா அவங்க பக்கத்தில் இருந்தால் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? மேய்ப்பருக்கு தெரியும். அப்போ மேய்ப்பருக்காக என்ன பண்ணோம்? ஒரு நாளைக்கு எப்படியாவது நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் அவர் பேரை சொல்லி ஜெபித்திருக்கணும். மேய்ப்பர் அம்மாவுக்கு பிள்ளைகளுக்காக. ஏன் அப்படின்னா அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுக்கு கொடுத்துப்பட்ட திட்டங்களை சபை வச்சு தான் நிறைவேற்றுவார் ஆண்டவர். அப்போ நீங்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவளாக இருந்தால் தான் அவருக்கு நல்ல தேவன் ஆயுசு நாள் கூட்டுவார், நல்ல பலத்தை கட்டளையிடுவார், பாஸ்டாமக்கு நல்ல பலத்தை கொடுப்பார், பிள்ளைங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து பாதுகாத்து இவங்க மூலமாக என்ன பண்ணுவார்? உங்களை எழுப்புவார் ஆண்டவர் சபையில். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் மேலே ஜபாவி வராண்டப்பா, எல்லாம் கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இவ்வளோ நேரம் நான் கேட்ட சத்தியங்கள் ஏதோ நான் கேட்டுட்டு போகிறதுக்காக வரல, இந்த சத்தியத்தின்படி நான் வாழ்ந்து காட்டணும். எல்லாம் ஒருபடியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே நான் என்ன பண்ணோம்? உமக்காக இனிமேல் எழுமணும். ஆண்டவரே என்னுடைய நேரங்கள், என்னுடைய இந்த காலங்கள், ஆண்டவரே ஒவ்வொரு வருடங்கள் உங்களுடைய பாதத்தில் அதிக நேரத்தை நான் செலவு பண்ணுவேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வாய் திறந்து நீங்கள் சொன்னால் தான் ஆகும். நீங்கள் கட்டளையிட்டால் நிற்கும் அது. ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே என் நேரத்தை நான் வீணாக்க வாங்கட்டுப்பா, என் நேரத்தை வீணாக போகாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு ஜெப ஆவி என் மேல் ஊற்றுங்க, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க, ஒரு வேண்டுதல் ஆவி ஊற்றுங்க, ஒரு மன்றாடத்தின் ஆவி ஊற்றுங்க, ஒரு கண்ணீரின் ஜெபத்தின் ஆவி ஊற்றுங்க. என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே என் பலவீனங்களுடைய பலன் பரிபூர்ணம் விளங்குவதாக ஒரு விஷயம் உதவி செய்யுங்க. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. ரிக்கா ரபாலா ஷக்கா ரதினிகா ரபா, எல்லா வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்பதை கர்த்தர் நிச்சயமாக தருவார். உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து விட்டார். உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். வசனத்தின்படி சத்தியத்தின்படி உன்னை பலப்படுத்தி இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே நல்லா ஜெபிப்பதற்கு உம்முடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணும். நல்லா உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆண்டவரே அதிலிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த சபைக்கு நான் ஒரு சீசனாக, ஒரு ஜாமக்காரனாக, ஒரு யுத்த வீரனாக இருப்பேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் நல்ல ஒரு சீசனாக இருப்பேன். சொல்லுங்கள், நான் நல்லா ஒரு சீசனாக இருப்பேன் சபைக்கு. இந்த சபைக்கு நான் நல்ல ஜாமக்காரனாக இருப்பேன், ஒரு போர் சேவகனாக இருப்பேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இரவு நேரத்தை கண் வீழ்த்து நான் ஜெபம் பண்ணுவேன் ஜாமக்காரர்களை போல. ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இறங்கி வருகிற அத்தனை ஆவியை நான் கட்டி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த பட்டணத்தை விடுதலைக்காக நான் போராடுவேன் என்று கேட்டால் தான் ஆண்டு கொடுப்பார். கேளுங்க, நீங்கள் ஜெபாவை பெற்றுக்கொள்ளுங்க, உங்கள் தேவை தானாக சந்திக்கப்படும். நீங்கள் ஜெபாவை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் விண்ணப்பத்தின் பதில் கட்டாமை கிடைக்கும், ஒன்றும் குறையாது. கர்த்தர் உங்களை பரிபூரணமாக வைப்பதற்காக ஆலயத்தை கொண்டு வந்தார். உங்களை ரட்சித்து உள்ளே கொண்டு வந்த நோக்கம் என்ன? உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை பரிபூரணமாக மாற்றுவதற்காக, உன் தேவைகளை பரிபூரணமாக சந்திப்பதற்காக. உன்னுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டாயிடுச்சு. அதை குறித்து நீங்கள் சிந்திக்காதீங்க. இனி கர்த்தருக்காக நான் வாழ்வேன், கர்த்தருக்காக நான் ஓடுவேன், கர்த்தருக்காக நான் நிற்பேன், ஆண்டவருக்காக நான் நின்று ஜெபம் பண்ணுவேன். ரபா லா ஷக்கா லா தைரிகா ரபா. ஆண்டவரே பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நல்ல சீசனாலை உருவாக்குங்க ஆண்டவர். ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை எழுப்புங்க. நல்ல போர் சேவைகளை உருவாக்குங்க ஆண்டவர்.
நீ உதவி செய்யுங்க அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. சபையை நடத்துகிற போதகரையாவை இன்னும் நீ பலப்படுத்துவீராக. லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை தருவீராக. 11 தாலுக்கால இந்த ஆத்துமாக்கள் ஓடி வரணும். இந்த பட்டணத்தில் சபையில் ஜட்ஜிகள் நிரப்பப்படணும், டாக்டர்கள் நிரப்பப்படணும், ஆண்டவரே ஐஸ்வர்யங்கள் நிரப்பப்படணும். ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள் இதுக்குள்ள வரணும். ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்புவீராக. இது ஆண்டவரே பெரிய இடமாக நீ மாற்றுவீராக. லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டெல்லாம் சத்தியத்தை அறியணும். அது உங்களுடைய சித்தமாக இருக்கிறபடியினால் சபையை உயர்த்துவீராக. அருமையான போதகர் அம்மாவை பலப்படுத்துங்கப்பா. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் எடுத்து போடுவீராக. அவளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொரு விசுவாசிகளும், தடப்பட்ட விசுவாசிகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இதுவரைக்கும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டோம் ஆண்டவரே. ஒரு நல்ல போர் சேவகன் உமக்கென்று தீங்கு அனுபவிப்பான், சோதனையை சகித்து கொள்வான், உமக்காக எழும்புவான், உமக்காக ஓடுவான், உமக்காக உழைப்பான், உமக்காகவே மரிப்பான், உமக்காகவே உயிரோடு எழுந்துப்பான், உம்முடைய சமூகத்தில் வருவான். ஒரு நாள் மனவாட்டியாக வருவான் அப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்ப்பா, பெரிய காரியத்தை செய்வீராக. இந்த அற்ப பிரயோஜனமெல்லாம் ஓடிக்காரனா பேசினதெல்லாம் நீ தானே ஆண்டவரே. நீர் பேசி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அடையலை மறைத்து நீ வெளிப்பட்டதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.